தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சபையிலே எங்களை வைத்து நீர் பத்திரமாய் உம்முடைய வெளிச்சத்தை தந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்களோருக்கு உதவி தாரும். உம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் நாங்கள் உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். உம்முடைய திருவார்த்தை தந்து எங்களை கழுவி சுத்திகரித்து இன்னும் அதிகமாய் நாங்கள் உமக்கென்று உண்மை உத்தவமாய் வாழ எங்கள் ஓருக்கு உதவி தாரும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடல் எண் 166 நாம் பாடுவோம். பாடல் எண் 166. நம்மை மகனாய், சொந்த மகனாய் மகளாய் தெரிந்து கொண்டு மறுபடியும் பிறக்க வைத்த இந்த பூமியில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை பூமியில் வாழ வைத்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவரை, பிதாவை, இயேசுவை, ஆவியானவரை நம்மோடு இருந்து தொடர்ந்து நடத்துகிற ஆவியானவரை எல்லாரும் உயர்த்தி ஆராதித்து இந்த பாடலை பிதாவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரை அன்பு செய்கின்றோம் என்ற இந்த பாடலை உற்சாகமாக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், என்னை மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம்,
ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. நம்ம அடுத்ததாக 194வது பாடலை நாம் பாடுவோம். 194. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனுக்குரிய மேன்மை, அவனுக்கு இருக்கிற பாக்கியம் என்னவென்றால் கர்த்தர் வீட்டை கட்டுவார், கர்த்தர் நகரத்தை காப்பார். அவன் எப்பொழுதுமே சமாதானமான ஒரு வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட வரிகளை உணர்ந்தவர்களாக கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டும் முந்தன் பாடு விருதா என்ற பாடலை எல்லாரும் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கதை கட்டும் முந்தன் பாடு விருதா, கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிப்பும் விருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிப்பும் விருதா. ஆதலால் என்னுள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவள் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஆதலால் என்னுள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டாய். ஆதலால் என்னுள்ளமே சதாவர் சமூகம் நீதம் நேசரை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆதலால் என்னுள்ளமே சதாவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். ஆதலால் என்னுள்ளமே சதாவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயப்பட்டவன் இவ்வித ஆசீர்வாதம் பெறுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். ஆதலால் என்னுள்ளமே சதாவர் சமூகம் நீதம் நேசரை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டும் முந்தன் பாடுவீருதான். கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிப்பும் வீருதான். கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிப்பும் வீருதான். ஆதலால் என்னுள்ளமே சதாவர் சமூகம் நீதம் நேசரை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். அல்லேலூயா. புது கிருபைகள் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய இரக்கமும் கிருபையும் புதிதாய் தந்து நம்மை ஆதரித்து நடத்துகிற நம்முடைய ஆண்டவர்.
அப்படிப்பட்ட ஆண்டவரை ருசித்தவர்களாய் இந்த பாடலை புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உன் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே என்ற அந்த பாடலை எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதை நடத்தினீர். காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரம் எல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரம் எல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை
உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது பாடினது போல அவரை நாம் சொந்தமாக கொண்டதை காட்டிலும் பெரிதான மேன்மை வேறு அந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட அன்பின் ஆண்டவரை நாம் சொந்தமாக கொண்டு நம் சொந்த மீட்பராய் நம் சொந்த மேய்ப்பராய் நம்ம இந்த பூமியில் சர்வ வல்லவராய் இருந்து நம்மை நடத்தி வருகிற நம்முடைய ஆண்டவர் மட்டும் கிருபையினால் நம்மை அனைத்து ஒருபோதும் வழி விலகி போகும்பொழுதெல்லாம் நம்மளை சீர்படுத்தி செவ்வாய்ப்படுத்தி நீதியின் பாதையில் நேர்வழியாய் நடத்துகிற நம்முடைய ஆண்டவரை எல்லாரும் ஏகமாய் ஆண்டவருக்கு நன்றியுள்ளத்தோடு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, எந்த சூழ்நிலையும் கைவிடாத எங்கள் அன்பின் தகப்பனாக இருக்கிறீங்களே அதற்காக நன்றி. ஒருபோதும் ஆண்டவரே எங்களை வெறுத்து தள்ளாத ஆண்டவராக இருக்கிறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குறைகள் நிமித்தம் எங்கள் தள்ளாமல் ஆண்டவரே எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றும்படியாக எங்களை வழி நடத்து வரீங்களே அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே புதிய வாழ்க்கைக்குள்ளார எங்கள் கடந்து செல்லும்படியாக நீங்கள் நடத்துறீங்களே அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் புயல் அடித்தாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே அந்த இடத்துல எங்களை வழி நடத்தி அதை கடந்து செல்லும்படியாகவும் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறீங்களே அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்விங் கைண்ட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். மட்டும் நடத்தின நீர் இனிமேலும் நடத்துவீர் என்று அறிந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். இங்கே ஆண்டவர் நம்முடைய உறவு ரிலேஷன்ஷிப், நம்ம உறவில் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை விரிவுபடுத்துகிற ஒரு பங்கை இங்கே நம்ம பார்க்க முடியும். 12வது அதிகாரம் நம் தாய் தந்தை சகோதரர் சகோதரி என்ற நம்முடைய அந்த உறவை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மையை இங்கே பார்க்க முடியும். 12:47 வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 47வது வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதி உத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்புறம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறத பார்க்க முடியும். இதை சொல்கிறதுனால ஆண்டவர் தன் தாயையோ தன் சகோதரர்களையோ அவமதிக்கிறாரோ இல்லை அவரை டிஸ்பைஸ் பண்ணுறாருன்ற அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல இந்த தருணத்தை யூஸ் பண்ணி இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் அவர் கண்டிப்பாக அந்த சூழ்நிலையில் தன் தாயாரையும் சரி தன் சகோதரனையும் சரி அந்த கணம் பண்ணுறதோ அவங்கள டிஸ்பைஸ் பண்ணுறன்ற ஒரு பகுதி இங்கே கிடையவே கிடையாது. அவங்கள ஏன்னா அதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம லைஃப்பில் பார்க்க முடியும். அவர் சிலுவையில் அந்த தொங்குன அந்த தருணத்துலேயுமே கூட அவர் தன் தாயாரை யோவான் இடத்துல இதோ உன் தாயின்னு சொல்லி இதோ உன் மகன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு பொறுப்புள்ள ஒரு நல்ல ஒரு மகனாக தான் இருந்தார் ஆண்டவர். ஆனால் அதை அப்படி திருத்தி நம்மளால் நினச்சிக்க கூடாது. ஆனால் இதில் சொல்லக்கூடிய வேற ஒரு பங்கை இங்கே கவனித்தோம் அப்படின்னா,
நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்ம ஒரு சபையாய் கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்திருந்து, அது சின்ன சபையாக இருந்தாலும் சரி தான், நம்ம எல்லாருமே பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக அந்த பூமியில் தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம் சீஷர்களாய் இந்த வாழ்கிற இந்த சகோதர சகோதரிகளையும் தாயார்களையும் தந்தையார்களையும் எல்லாரையுமே இவர்கள் என்னுடைய உறவுன்னு சொல்கிற அந்த பங்கு நம்ம இடத்துல இருக்குதா அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம செக் பண்ணி பார்த்து கொள்வது நல்லது. இதை ஈஸியாக செக் பண்ணுறது ஈஸி தான். எப்படின்னா, உண்மையிலேயே ஒரு சகோதரன் இந்த பூமியில் ஒரு இன்ட்ரோவர்ட்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு, இன்ட்ரோவர்ட்னு ஒரு வார்த்தை உண்டு இங்கிலீஷில். அதாவது அவங்க எப்பயுமே தனியாக இருக்கிறதான் விரும்புவாங்க, கூட்டத்தெல்லாம் விரும்ப மாட்டாங்க, யாரு கூடயும் அவ்வளோ பேசுறதுக்கு விரும்ப மாட்டாங்க, தனிமையாகவே விரும்புவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மேன்மை நினச்சிக்கிட்டு நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறவங்களையும் இந்த பூமியில் நான் கேள்விப்பட்டது உண்டு. அப்படி ஒரு இன்ட்ரோவர்ட்டுங்கிற ஒரு பங்கு கிறிஸ்தவத்திலேயோ நம்ம சீஷத்துவத்திலேயோ ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற வாழ்க்கையிலேயோ கிடையவே கிடையாது. அதனால் எல்லாத்தையும் நிறையா கவனித்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் அனுப்பும்போது 2 பேர் அனுப்புவார். ஏன்னா 2 பேர் சேர்ந்து ஒரு கணவன் மனைவின்னு சேரும் பொழுது தனித்தனியாக இருந்து பேசிக்கிற ஒன்றும் இல்லை. சேரும் பொழுதோ கணவன் மனைவியாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் உள்ளே வரப்போ அங்கே தான் உண்மையிலேயே நம்ம சுயத்தோட டெஸ்ட், நம்ம மாம்சத்தில் இருக்கிற நம்ம சுயத்தோட டெஸ்ட்டு வெளிப்படையாக தெரியற ஒரு இடத்துல நின்றோம். எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டோ இருக்கலாம், நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்க ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்க ஏதோ ஒரு குறை இருக்குன்னா ஒரு அன்போடு இருக்கிற ஒரு சீசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். அப்போ சத்தியத்தை அன்போடு அவன் எடுத்து சொல்லுவான், கல்லறிய மாட்டான். ஆனால் கிருபை, அவன் கர்த்தரிடத்துலேருந்து கிருபை பெற்றதுனால அவனுடைய கூட இருக்கிற யாராக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், தன் பிள்ளையாக கூட இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் அவனோட அந்த சத்தியத்தையும் எடுத்து சொல்லுவான். ஆனால் அதுக்கு பின்னாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசினாலுமே கூட அதுக்கு பின்னாடி அன்பு தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளார இருக்குதா? இப்படிப்பட்ட ஒரு உறவும் ஒரு உணர்வும் இருக்குதா? நம் சபை என்று நாம் சொல்லும் பொழுது வெறும் நம்ம ஒரு விசிட்டராக இருந்துக்கிட்டு யாரும் என்னை எதுவும் யாரும் கேட்கக்கூடாது, நானே யார்ட்டி எதுவும் பேசணும்னு அவசியம் கிடையாது, நான் பாட்டுக்கு வந்தேன், என் வேலையை பார்த்தேன் போனேன், இப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளார இருக்குதா? இல்லை உண்மையிலேயே நான் ஒரு சகோதரத்துவத்தில் நான் நிலைத்திருந்து உண்மையிலே எனக்குள்ள ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்ன்ற அந்த பங்கு வரும் பொழுது, ஏன் அப்படின்னா ஒருத்தன் ஒரு பாவத்தில் தவறும் பொழுது அந்த பாவத்தில் தவறி அந்த இடத்துல இருக்கும்போது அந்த பாவத்தில் வஞ்சனை உண்டு. அந்த வஞ்சனையின்படி அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் இருதயம் கடினப்பட்டு போயிடும். அப்போ இன்னொரு சகோதரன் எனக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வரும்பொழுது இமீடியட்டாக நான் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா நான் சத்தியத்தை நேசிக்கிறேன், நான் ட்ரூத்தை நேசிக்கிறேன். நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லி நான் டிபேட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என் இடத்துல இந்த குறை உண்டு தான், நான் கழுவிக்கொள்கிறேன், இதை மன்னிச்சு நான் ஆண்டோட்ட போயிடுறேன், இந்த இடத்துல ஆண்டோட்ட போய் மன்னிப்பு கேட்டு என்னை கழுவி நான் திரும்பியும் நீதியின் பாதையில் நீங்கள் நம்ம பாடினது போல் நேர்வழியில் நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் சகோதரர்கள் மூலமாகவும் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். இப்படிப்பட்ட ஒரு உணர்வும் ஒரு ஒரு ஓப்பன் மைண்டடும் எனக்குள்ளார இருக்குதா? ஆண்டவர் இங்கே சொல்கிறது போல் என் மனைவி, என் குடும்பம், என் ஃபேமிலின்னு தனியாக அப்படிலாம் சொல்லவே கிடையாது. என்னுடைய மனைவி, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன் சகோதரிங்கிறத சீஷர்கள் அங்கே கூடியிருந்த சீஷர்களை கை நீட்டி அந்த இடத்துல போட்டிருக்க அவர் கைகளை இப்படி காமிச்சு சொல்லுவார், இவங்க தான் என்னுடைய சகோதரன் சகோதரி, என் தாய் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த தருணத்தை பயன்படுத்தி அந்த சத்தியத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தும் பொழுது இந்த சத்தியம் ஏதோ கீழே போடக்கூடிய சத்தியம் கிடையாது, இது என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்குதா, நான் எல்லோரையும் அப்படிப்பட்ட சகோதரன் சகோதரி என்ற ஒரு எண்ணத்தோடு நான் பார்க்கிறேனா, ஒருவேளை நான் என்னை சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் நான் ஒரு குறை என்னிடத்தில் இருக்கும் பொழுது இந்த குறையை என் சகோதரன், அது எனக்கு வயசு கம்மியான சகோதரனாக கூட இருக்கட்டும், அந்த சகோதரன் என்னை சுட்டி காமிச்சான் அப்படின்னா சுட்டி காண்பிக்கும் பொழுது நான் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்? அவன் என்னை சுட்டி காண்பிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுவேனா, இல்லை நீ எல்லாம் எனக்கு பதில் சொல்ல, எனக்கு புத்தி சொல்கிறியா, இல்லை நீ இப்படி சொல்கிறியான்ற ஒரு சுயத்தின் குரலை என்னிடத்துல வெளிப்பாடாக வருதா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நான் எப்படிப்பட்ட ஒரு உணர்வும் ஒரு சபை ஒரு குடும்பம் என்ற உணர்வில் நான் இருக்கிறேனா இல்லையாங்கிறது. ஏன்னா இப்போ இருக்கிற பூமியில் நம்ம ஏதோ வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம் போனோன்னு இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உணர்வு, சகோதரத்துவம்ன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கிறான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. இதற்கு உதாரணமாக பவுலும் பேதுருவையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஏன் அப்படின்னா பேதுரு கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவரோடு அவ்வளோ க்ளோஸாக இருந்த ஒரு பேதுரு, நமக்கே தெரியும், அவர் விலகி போகும்போதும் பேதுருவை தேடி போய் 3 தடவை நீ நேசிக்கிறியான்னு ஆண்டவர் கேட்டார். அவர் தான் சொல்லப்போனால் பவுலை காட்டிலும் கிறிஸ்துவத்திலையும் சீஷத்துவத்திலையும் சீனியராக இருந்தது பேதுரு தான். ஆனால் பேதுரு பவுலை குறித்து நம் எழுதுகிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப சேலஞ்ச் படிக்கும்போது நான் அதை ரொம்ப சேலஞ்சாக இருதயத்தில் எடுத்து வச்சுருந்தேன். இப்படிப்பட்ட எண்ணம், இப்படிப்பட்ட இருதயம் எனக்குள்ளார எப்பயுமே இருக்கணும்னு சொல்லி. 1 பேதுரு, சாரி 2 பேதுரு கடைசி அதிகாரம். அவரோட நிருபத்தை முடிக்கும் பொழுது நீங்கள்
நிலைவரமாக ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக இருங்கன்னு சொல்லி ஒரு காரியத்தை எழுதும் பொழுது பவுலை பற்றி அங்கே எழுதுவார். அதாவது அங்கே பார்த்தோம் அப்படின்னா 15வது வசனத்தில், மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள், நமக்கு பிரியமான சகோதரனாகிய அப்படின்னு சொல்லி தன் சகோதரன், வெறும் நம்ம சகோதரனே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லி கூப்பிட்றதில்ல. இல்லை, உண்மையிலே அவங்க எனக்கு பிரதராக இருக்கிறாங்களா, உண்மையிலே எனக்கு சிஸ்டராக இருக்கிறாங்களா, அதுக்குரிய ஸ்பேஸை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேனா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். அவர் இங்கே சொல்கிறாரு 16வது வசனத்தில், 15வது வசனத்தில், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் அப்படின்னு சொல்லி பவுலை குறித்து சொல்கிறார். தனக்கு அருளப்பட்ட ஞானத்திலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பவுலை குறித்து எழுதுறார். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தையும் மெச்சிக்கொண்டு அவருக்கு சீஷத்துவத்தில் பார்த்தோம்னா இவர் தான் சீனியர் ஆக்சுவலாக. ஆனால் அப்படி ஒரு தாழ்மையில் அவருக்கு கொடுத்த ஞானத்தில் இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். நான் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்படி கூட தன்னை தாழ்த்தி, தன் சகோதரனை தாழ்த்தி, அவர் எழுதுகிற நிறைய சில காரியங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லி தன்னையும் தாழ்த்துகிற ஒரு பேதுருவை இங்கே பார்க்குறோம். இந்த பேதுரு பவுலை என்னன்னு சொல்கிறாருன்னா பிரியமான சகோதரனே என்று சொல்கிறார். இதே பவுல் கலாத்தியரில் படித்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு காரியத்தில் அவர் இந்த ஜென்டைல்ஸ் கூட புறஜாதியார்கள் கூட உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காரியத்தில் பவுல் பேதுருக்கிட்ட ஒரு குறையை நேர்பட பார்க்க வேண்டியதாக இருந்தது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அந்த இடத்துல அது நிமித்தம் சுற்றி இருக்கவளும் சிலரை பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது, ஏன் பர்னபாவுமே கூட அதுலேருந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அதை பார்த்தது நிமித்தம் அவர் அன்போடு, அந்த எல்லாரும் முன்னாடியும் சொன்னாலும் அவர் அன்போடு தான் சொன்னார். அந்த அன்போடு அந்த பேதுருவையும் அந்த இடத்துல இது தவறு என்பதை அவர் சகோதரனுக்கு அவர் அங்கே சொல்ல முடிஞ்சிச்சு. எல்லாரும் முன்னாடி சொன்னாலும் அவர் உண்மையிலே ஒரு தனிப்பட்ட காரியமாக இருந்தால் கண்டிப்பாக தனியாக தான் சொல்லியிருந்திருப்பார். ஆனால் சுற்றி இருக்கவரையிலும் சிலரை பாதிக்கும்படியாக இருந்ததுனால அவரை நேர்பட எல்லாரும் முன்னாடியும் பேசினாலும் அவர் அன்போடு அந்த காரியத்தை சொன்னாலும் பேதுருடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா என் அன்புள்ள பிரியமுள்ள சகோதரன் பவுல் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதா? ஒருவர் என்னை நேர்பட என்னை கன்ஃபரன்ட் பண்ணி என்னை சீர்திருத்தும் பொழுதுமே நான் மனம் புண்படுகிறேனா? உண்மையிலே அந்த ஆவியில் இருந்திருந்தோம் அப்படின்னா நிறைய இந்த சபையில் நடந்த சில காரியங்கள்லாம் பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் மனம் புண்படுறது, அஃபண்ட் ஆகிறது, இதெல்லாம் என்னது காரணம்னா நம் சுயத்தின் வெளிப்பாடு தான். அந்த சுயத்தின்படி மாம்சத்தின்படி நடவாமல்னு இருக்கு. நம்ம மாம்சத்தின்படி நடந்தோம் அப்படின்னா மாம்சம் எப்பயுமே அதை அஃபண்ட் ஆகிறதுக்கு விரும்பும். ஆனால் அஃபண்ட் ஆகாமல் மாம்சம் ஒரு குரல் வரும், ஆவியின் குரல் வரும். ஆவி எப்பயுமே மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கும்னே இருக்குது. அந்த வசனத்தில் படித்தோம்னா ஆவி எப்பயுமே மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கும். நீ இதுக்கு மனம் புண்படாத, இதுக்கு பின்னாடி அந்த அன்பு இருக்குது, அந்த சத்தியத்தை மட்டும் பாரு, இல்லை உண்மையிலே இது உனக்கு தேவையில்லைன்னா கூட இப்போ அதை விட்டுரு, ஆனால் இது நிமித்தம் நீ மனம் புண்படாதன்றது தான் ஆவியின் குரலாக இருக்கும். ஆனால் இது ஆப்போசிட்டாக மாம்சத்தின் குரல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படியா பேசினாங்க, எல்லாரும் முன்னாடியுமே பேசினாங்க, மனுஷிகம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். இப்படி பேசிட்டாங்களா, அவனை இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசிட்டாங்களா அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் வருமே தவிர எதற்கு பேசுனாங்க, என் நன்மைக்கு பேசினாங்களே, அதுக்கு பின்னாடி ஒரு அன்பு இருக்கே, அந்த காரியத்தை பார்க்க முடியாதபடி நம்முடைய மாம்சத்தின் குரல் எப்பயுமே அதை அமிழ்த்து போட்டுரும். இப்படிப்பட்ட ஒரு தன்மை நமக்குள்ளார எப்பொழுதும் இருக்காமல் எப்பயும் ஆவியின்படி நடக்கிறவனாய் ஒருபோதும் ஆவியின்படி நான் நடக்கும் பொழுது இந்த ஒரு வாழ்க்கை நம்ம லைஃப்பில் பிரதிபலிக்கும். ஆவியின்படி நான் நடக்கும் பொழுது என் லைஃப்பில் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா, ஒரு சகோதரன் எனக்கு எப்பொழுதும் நான் என் இடத்துல எந்த நிலையிலும் அவன் பேசுகிறதுக்கும் என்னை புத்தி சொல்வதற்கும் ஒரு ஸ்பேஸ் எனக்குள்ளார இருக்கும். மனம் முன்படவே மாட்டோம். மனம் முன்படக்கூடிய சோதனை வந்தாலும் மனம் முன்படாதபடி அதை அன்பின் நிமித்தம் அதை ஏற்றுக்கொண்டு, ஒருவேளை இப்போ அது எனக்கு புரியலனா கூட அதை நான் பேங்க்கில் எடுத்து வச்சது போல் நான் என் பேங்க்கில் அந்த சொன்ன காரியங்களை எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் வரும், அதனால அந்த சகோதரன் அன்றைக்கி சொன்னாரே அதன்படி இது இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பேங்க்கில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத திரும்பி எடுத்து நான் செலவு பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியமாக தான் இருக்கும். இப்படி நம்ம எல்லாருமே ஒரு குடும்ப உணர்வோடு நம்ம சபையில் இருந்தோம் அப்படின்னா, ஒரு வெறும் விசிட்டர் போல் இல்லாதபடி, நம்ம யாரும் எதுவும் கேட்டுறோம்னு நினச்சிடாதபடி, உண்மையிலே இவங்கெல்லாம் சீஷர்கள், இவங்க தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்டவங்களெல்லாம் எனக்கு எல்லாருமே உண்மையிலே என் கூட பிறந்த சகோதரியை போல், என் கூட பிறந்த சகோதரனை போல், என் தாயை போல், என் தந்தையை போல் எப்படின்ற ஒரு உணவு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அங்கே ஒரு சண்டையோ சச்சரவோ போட்டியோ எதுவுமே இல்லாமல் ஒரு உண்மையிலே ஒரு ஹாப்பியாக வாழக்கூடிய ஒரு லைஃப், எப்பொழுதுமே இப்படிப்பட்ட ஒரு உறவில் வாழும் பொழுது நம்ம எப்பொழுதுமே பின்தங்கி விடுறதுக்கு ஒரு சகோதரன் விட மாட்டான். 2 சகோதரர் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கும் பொழுது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் அவன்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பொழுதே அவனை தூக்கி எடுக்கணுன்ற ஒரு ஆசை வந்துடும். என்ன காரணம் தெரியாட்டினாலும் ஒரு சமயத்தில்
இடத்துல அது வெளிப்படும் பொழுது உண்மையிலேயே அவங்கள்ட்ட போய் அன்போடு பேசி திரும்பி வந்துருங்க பிரதர், இந்த காரியம் சரியில்லை, திரும்பி வந்துருங்க சிஸ்டர், இந்த காரியம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய இடத்துலையும் இருக்கணும், அந்த அன்பு எனக்கும் இருக்கணும். அதே இடத்துல நான் அந்த பக்கம் இருந்தேன்னா இதை நான் ஏற்றுக்கொள்வேனா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்க்கணும். இந்த 2 காரியத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம உண்மையிலே சரியான ஒரு ஸ்பிரிட்டில் இருக்கோன்றதை அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நான் எதுக்கு அவங்கள்ட்டலாம் போய் சொல்லணும் அப்படின்னு எழுந்தோம் அப்படின்னா உண்மையிலேயே அந்த அன்பு என் இடத்துல இல்லை. ஏன்னா சத்தியத்தை பேசுவதற்கு நம்ம இதயத்தில் அன்பு வேணும். அன்பு இருந்தால் தான் சத்தியத்தை பேசுவோம். அப்போ பேசக்கூடிய இடத்துலையும் நான் இருக்கணும், அதே சமயத்தில் பேசும்பொழுது அதை வாங்கக்கூடிய இடத்துலையும் நான் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கவும், எப்படி ஆண்டவர் எல்லா இடத்துலையும் உரிமையாக தான் சொன்னார். அவர் அங்கே சிலுவையில் தொங்கும் பொழுது இதோ உன் தாயின்னு சொல்லி அவர் யோவான் கிட்ட அவ்வளோ உரிமையாக சொல்கிறார், தாயை ஏற்றுக்கொள்வியாப்பா அப்படின்லாம் கேட்கல. ஏன்னா அந்த சகோதரத்துவத்தில் அவங்க அப்படி ஒரு ஒன்றி இருந்ததுனால அவர் உரிமையாக அவர் அவ்வளோ பெரிய பொறுப்பையே யோவான் கையில் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு உரிமையும் அப்படிப்பட்ட ஒரு தன்மையும் அப்படிப்பட்ட பேதுருக்கிட்ட இருந்த இந்த தாழ்மையும் நம்ம ஒவ்வொருவருக்கிட்டையும் இருக்கும் என்றால் நம்ம எல்லாமே நம்ம இந்த உறவுல அதிகமாய் மேம்பட்டு வளரவும், கிறிஸ்துவுக்கு நேராக இன்னும் அதிகமாய் நடக்கவும், எப்பொழுதுமே ஒரு போட்டியோ எண்ணத்தில் கூட நம்ம பாவம் செய்யாத வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தருவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையின் மேன்மை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் பேசின இந்த சத்தியத்தை கீழே போற்றாதபடி இந்த சத்தியம் என் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கா அப்படின்றத நம்மையே சோதித்து பார்த்து தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி பரலோகத்தை நோக்கி நடக்கிற அந்த பாதையில் முன்னேறி செல்வோம். ஆமென். தேவன் இந்த நாளிலையும் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் ஏற்படுத்தி இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு வெளியேறப்பெற்ற அவருடைய அந்த பரலோக குடும்பமாகிய அவருடைய சபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்போதும் அந்த குடும்பம் என்ற அந்த பாக்கியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் இழந்து விடாமல் அதை எப்போதும் பாதுகாத்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படிப்பட்ட தேவன் கொடுத்த அந்த குடும்பத்திலே வாழும்போது அங்கே தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த தேவனோடு இணைந்த அந்த ஐக்கியத்திலே நாம் வாழும்போது அந்த ஒளியானது நாமும் அந்த ஒளி பெறுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி செல்லுவார். அப்படி அந்த ஒரு குடும்ப ஐக்கியத்தை விரும்பாமல் இருக்கிற ஒரு நிலை என்று எப்போது வரும் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒளியை விரும்புவதற்கு பதிலாக ஏதோ ஒரு இருட்டை எனக்குள்ளாக அனுமதிக்கிறேன் என்ற ஒரு பகுதி வரும்போதோ, அல்லது இருள் என்ன அதை கவிக்கொண்டது என்பது போல ஏதோ ஒரு மாம்சத்துக்கோ பாவத்துக்கோ இடம் கொடுத்து அதிலிருந்து தேவனுடைய ஒளி அதிலே ஒளி அதை விடுதலை செய்து விடக்கூடாது என்று அந்த இருட்டை விரும்பி செல்லுகிற ஒரு பகுதி என்று இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட அந்த நாம் அதை 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கிறது போல, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இதில் படிக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி தேவன் நம்மை எப்போதும் ஒரு ஒளியில் இருளற்ற ஒரு ஒளியான ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட அவருடைய ஐக்கியத்துக்கு நேராக நாம் வரும்போது அதிலே நம்முடைய இருளை அவர் சுட்டிக்காட்டி அதில் ஒளி பெறும்படியாக தேவன் நம்மை நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நம்மை நடத்தும்போது அங்கே நான் ஒளியை சிநேகிக்கிறவனாக, இருளை வெறுத்து ஒளியை சிநேகிக்கிறவனாக நான் இன்னும் ஒளி பெற வேண்டும் என்று வாஞ்சையோடு அதிலே நான் என்னை ஒப்பு கொடுக்கும்போது அந்த ஒளியிலே நடக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் சுதந்திரிக்கும்படியாக உதவி செய்வார். அப்படி இல்லாமல் அந்த என்னுடைய இருள் அதை விட்டு வெளிவர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இல்லாமல் ஒளிக்கு நேராக வருவதற்கு பயப்பட்டு வாழ்கிற, ஒளித்து மறைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று இருக்கும்போது இந்த ஐக்கியத்துக்கு நேராக வருகிற ஒரு வாழ்க்கை என்பது அது ஒரு இருளிலே ஜீவிக்கிற ஜீவியத்துக்கு நேராக நடத்தி செல்கிற ஒரு பகுதியாக மாறிவிடும். எனவே இந்த 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த ஒளியில் இருக்கிற அந்த ஜீவியத்தை நாம் சிநேகித்து வாழும்போது இந்த எப்போதும் அவர் ஏற்படுத்தின அந்த குடும்ப ஜீவியத்துக்கு நேராக வாழ்கிற அந்த வாஞ்சை என்பது நமக்குள்ளாக வளரும். இன்னும் அதிகமாய் நாம் தேவனை ஒளியிலே அவரை கண்டு அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியாய் மாறுகிற அந்த வாழ்க்கைக்கு நேராக நம்மை தேவன் நடத்தி செல்வார். எனவே நாம் ஒருபோதும் இருளுக்கு நேராக செல்கிற ஒரு வாழ்க்கை என்று இல்லாமல் எப்போதும் அந்த ஒளியை விரும்பி தேவன் நம்முடைய குறைவை காட்டும் போதும்
இதிலே நான் மனம் திரும்ப வேண்டும் என்று முழுவதுமாய் அவரிடத்திலே ஒப்படைக்கும் போது அதுக்கு பின்பாக வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். மன்னித்து மீண்டும் அந்த வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வதற்கு அவர் கிருபை தர வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சுதந்திரித்து வாழ தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஒருபோதும் என்னுடைய காரியங்களுக்கோ என்னுடைய இருட்டுக்கோ இடம் கொடுத்து இந்த ஒளியை இழந்து விடாமல் எப்போதும் இந்த அவருடைய அந்த பரலோக குடும்பத்திலே நான் நிலைத்திருந்து வாழ தேவன் உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமாம். சபை என்பது ஒரு தெய்வீகமான ஒரு குடும்பம். இந்த பூமியில் இருக்கிற குடும்பத்தினுடைய உறவை விட வலிமையான இரண்டு வீடு என்று சொல்லும் பொழுது, ஒரு வீடு மணலிலே கட்டப்பட்டது, ஒன்று கண்மலையிலே கட்டப்பட்ட வீடு. அதுபோல் இந்த பூமியிலே எத்தனையோ அந்த வீடுகள் என்று இருந்தாலும் நிலைத்து நிற்கக்கூடிய வீடு என்று சொல்வது அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட வீடு தான். ஆகவே நம்முடைய நிலையான நகரம், நிலையான வீடு என்று சொல்வதெல்லாம் த காட்ஸ் ஃபேமிலி, தேவனுடைய குடும்பத்தைத்தான், நம்முடைய சபையைத்தான் ஆண்டவர் அந்த கண்மலையிலே கட்டப்பட்ட வீடு என்று பெயர். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவனுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லும் பொழுது, அவர் என்னுடைய வீட்டை செங்கலை கட்டுவதற்கு வருவதை போல் அதை வருவதில்லை. இயேசு சொன்னதை போல் ஐ வில் பில்ட் மை சர்ச், நானே என்னுடைய சபையை கட்டுவேன் என்றார். அதுபோன்று அதை கர்த்தர்தான் கட்ட முடியும். நோ மேன் கேன் டூ தட். ஒருவனும் அதை செய்ய இயலாது. காட்ஸ் ஃபேமிலி என்று சொல்வதை வெறும் கூட்டமாய் சேர்ந்து விட்டோம் என்பதற்காக திஸ் இஸ் காட்ஸ் ஃபேமிலி என்று சொல்லிவிட இயலாது. ஹூ இஸ் பில்டிங் திஸ் ஃபேமிலி? இதை சேர்த்து கட்டுகிறவர் யார்? இந்த சபையில் யார் இதை செய்கிறார்? ஒரு மனுஷன் செய்கிறானா? ஹீ கேனாட் டூ தட். அதை அவன் எப்படி செய்து முடிக்க முடியும்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்று எழுதியிருக்கிறதே, அவனுடைய பிரயாசம் எத்தனை இருந்தாலும் என்ன, அத்தனையும் விருதாவாய் போய்விடும். அதுபோன்ற காட்ஸ் ஃபேமிலியை கட்ட பாடுபடுகின்ற ஒரு இடம்தான் சபை. அந்த சபையிலே அங்கே வருகிற அத்தனை பேருக்கும் அந்த உணர்வு கண்டிப்பாக வேண்டும். பவுல் இந்த ஒனேசிமஸுக்கு அந்த பிலமோனுக்கு எழுதும்போது ஒனேசிமஸை பற்றி வருவார். அந்த பிலமோன் நிருபத்திலே இவ்வாறு கூறுவார். கிறிஸ்து இயேசு நிமித்தம், முதல் வசனத்திலிருந்து, அது ஒரு சின்ன ஒரு போஸ்ட்கார்டு மாதிரி தான் அவர் அந்த நிருபத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும். கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் என்று சொல்லும்போது, அவர் ஜெயிலிருந்து எழுதினார் என்று சொல்வது சங்கிலியிலே கட்டப்பட்ட ஒரு இடத்தை தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அதை சொல்லுவார். ஆனால் எங்கே என்னவென்று சொன்னால், ஐ ஆம் த எவர் பிரிசனர், எப்பொழுதுமே அவருக்காகவே நான் கட்டப்பட்டு வாழுகிறேன். அந்த எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ என்று அவர் சொல்ல, அப்ரிஹெண்டட் என்று சரிப்படுக்கப்பட்டதை போல் இந்த உலகத்திலே சில காதலர்கள் மனுஷியமாக அவளை நான் என் இருதயத்தில் சிறைப்பிடித்து கொண்டேன் என்று சொல்வதை மாயமாய் வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இல்லாமல் நிஜமாகவே ஐ ஆம் பிரிசன்டு பை த லார்ட், கர்த்தராலே நான் ஈர்க்கப்பட்டு போனேன், பிடிக்கப்பட்டு போனேன். எதற்காக என்னை அவர் பிடித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவரை நான் ஆசையாய் நான் தொடர்கிறேன் என்று கூறுவார். அது தட் இஸ் எ பெர்மனன்ட் திங். அதை பெர்மனெண்ட்டாக வைத்திருக்க வேண்டும். இஃப் யூர் ஜீல் ஃபார் காட், தேவனிடத்தில் வைராக்கியம் வைத்திருப்பீர் என்று சொன்னால், த மேன் ஹூ ஹேஸ் த ஜீல் ஃபார் காட், தேவனிடத்தில் வைத்திருக்கிற மனுஷனாகிய நான் என்று சொல்லும்பொழுது பெர்மனெண்ட்டாக வைத்திருக்க வேண்டும். த மேன் ஹூ வாக் இன் த லைட் என்று நாம் இப்பொழுது கேட்டதே போல் ஒளியிலே நடக்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொன்னால், நெவர் கோ டு த டார்க்னஸ், ஒரு நாளும் இருளில் போகாதவனாய் இருந்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு உறுதித்தன்மையை கொண்டது தான் தேவனுடைய சபை. ஏனென்றால் அது எங்கே கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாட் அந்த சாண்ட், மணலே கட்டப்பட்டதல்ல. இந்த சிறு பிள்ளைகள் அந்த நாட்களே மணலே கட்டுவார்கள். ஒரு மழை வந்தவுடனே அது கரைந்துவிடும், மீண்டும் அதை கட்டுவார்கள். அது கரைந்துவிடும் என்பதை போல் அது இருப்பதில்லை. ஆகவே கர்த்தர் வீட்டை கட்டுகிறார் என்று சொன்னால் இட் ஷுட் பி ஸ்ட்ராங், அது பலன் கொண்டதாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே யூ மஸ்ட் ஆஸ்க் ஒன் கொஸ்டின், ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். ஐ எம் இந்த சர்ச், நான் சபையிலே இருக்கிறேன். அதர் ஐ ஆம் பில்ட் பை மை லார்ட், கர்த்தரால் கட்டப்படுகிறவனாக இருக்கிறேன்னா,
என்னுடைய சொந்த கிரிகளை வைத்து ஒன்றை வைத்து நான் சபையிலே ஆட்கொண்டு இருப்பது அல்லது இந்த டயசிஸில் சண்டை போடுகின்றதை போல் இங்கே நான் தான் அந்த என்னென்னமோ சொல்லிக் கொள்கிறார்களே அந்த பதவிகளை அதை விரும்பி கொண்டு இருப்பதெல்லாம் அவர்களுக்கு தாங்களுக்கே உறுதி இருப்பதில்லை. நாம் இங்கே தான் இருக்கிறோமா அல்லது இந்த உலகத்தாரை போல் கட்சியில் இருக்கிறதை போல் இருக்கிற ஒரு பகுதியில் நிலையற்று இருக்கிறபடினாலே அவர்கள் போட்டி பொறாமை ஓட்டெடுப்பு போலீஸ் பாதுகாவல் என்றெல்லாம் வைத்து செய்கின்றதெல்லாம் இட் இஸ் தே ஆர் ட்ரைங் டு பில்டு சம்திங். ஏதோ ஒன்றை கட்ட முயற்சிக்கிறார்கள். தட் டு அண்டர்ஸ்டாண்ட் அது ஒரு நாள் நிலைநிற்பது இல்லை. பபிலோன் அந்த கோபுரத்தை கட்ட முயன்றபோது எல்லோரும் சேர்ந்து வந்து கட்டினார்கள். அப்படி எல்லோருக்கும் என்ன இருந்தது என்று சொன்னால் ஒரே லாங்குவேஜ், ஒரே மொழி தான் இருந்தது. நாம் பல்வேறு மொழி கொண்ட இந்த இந்தியாவிலே எத்தனை சண்டைகள் போட்டிகள் இங்கே உண்டாகிறது. ஆனால் அந்த நாட்களே ஒரே மொழியாய் வைத்திருந்தார்கள். அந்த மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே லாங்குவேஜ் ஒரே மொழி என்று சொல்வதெல்லாம் அது எதை வைத்து சொல்கிறார் என்று நமக்கு புரிவதில்லை. ஆனால் அந்த நாட்களே பாபிலோனிலே ஒரே மொழியை வைத்து கட்ட முயன்ற பொழுது எல்லாரும் ஒரு மனதாய் ஒரே மொழியை கட்ட முயற்சி செய்தாலும் டிஸ்பர்ஸ் அவர்களை ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அது ஏனென்று சொன்னால் மனுஷன் தன்னுடைய கிரிகளை தேவனுடைய சபையிலே வைத்து விடக்கூடாது. தன்னுடைய சொந்த கிரியினால் ஒன்றை செய்து முடிப்பது என்று சொல்வதை வைத்து விடக்கூடாது. உலகத்திலே மனிதன் எத்தனையோ வீடுகளை அவன் கட்டி நீதிமொழியிலே சொல்வதே போல் அவன் தன்னுடைய பெயரை வைத்து கொள்கிறான். ஏனென்றால் ஐ பில்ட், நான் இதை கட்டினேன் என்று சொல்வான். பட் த சர்ச், சபை என்ற பொழுது ஹூ இஸ் த பில்டர்? யார் அங்கே அந்த சபையை அந்த குடும்பத்தை அவர் கட்டுகிறார், அந்த நல்ல குடும்பத்தை அவர் கட்டுகிறார். நோ மேன் கேன் டூ தேன். எல்லோரும் நம் உடன் விளையாட்கள் என்று இருக்கலாம். பவுல் அப்படித்தான் என்னுடைய உடன் விளையாட்கள் என்று கீழே அதை சொல்லுவார். உடன் விளையாட்களாய் இருக்கிறது என்பது வேறு. எல்லோரும் குடும்பத்தில் உள்ளவர்களாய் ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியாய் ஒரு அந்த உடன்பிறப்புகளாய் இருக்கிறதை போல பல்வேறு ரீதியிலே தாய் தந்தை அல்ல சகோதரன் சகோதரி என்று இருந்தாலும் எல்லோரும் அவர்கள் கர்த்தரால் கட்டப்பட வேண்டும். பில்ட் பை காட், தேவனால் கட்டப்பட்டவர்கள் தான் அந்த நிலைத்து நிற்கிற அந்த நித்தியமான சபையிலே வாசம் செய்ய முடியும். ஆகவே ஒன் டெசிஷன், யூ ஷுட் டேக் ஒன் டெசிஷன், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஐ கேனாட் டூ எனிதிங், ஒன்றும் என்னால் செய்ய இல்லாது. ஒன்லி கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். இந்த வீட்டை கட்டுவதற்கு, உங்கள் வீட்டை கட்டுவதற்கு அந்த ஒரு ஆர்டர் ஒன்று இருக்கிறது. மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான், புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ஆகவே அந்த புருஷன் மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல அதை எதற்கு ஒப்பிட்டு அவர் சொல்லுவார், சபையானது கிறிஸ்துவுக்கு அடங்கி இருக்கிறதை போல அல்லது அன்பு கூறுவதை என்று சொல்லும் பொழுது நம்மை கிறிஸ்து அன்பு கூறுகின்றதை போல நீங்களும் உங்கள் மனைவியை அன்பு கூர்ந்து என்றெல்லாம் உள்ள அந்த ஒப்பீடுதெல்லாம் உங்களுடைய சொந்த குடும்பத்திற்கு கூட தேர் இஸ் ஆர்டர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தனுடைய தலைமையை தான் அங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அங்கேயும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சரியாய் வைத்திருக்கிறவர்கள் தான் சபை என்று வரும்பொழுதும் தே வில் ரெஸ்பெக்ட் த ஒன்லி காட் கேன் பில்ட் அ ஹோம். தேவன் தான் வீட்டை கட்ட முடியும். என்னுடைய வீட்டை நான் கட்டினேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு முறை நான் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரை அண்டு நான் இத்தனை ஊழியங்களை செய்கிறேன், அங்கெங்கும் போய்விடுகிறேன், ஆனால் என் வீட்டை கவனிப்பதற்கு என்னால் முடிவதில்லையே என்று நான் சொன்ன பொழுது, குறிப்பாக என் பிள்ளைகளை வைத்து நான் கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த 54வது எஸ்ஏ 54வது அந்த அதிகாரத்தை. தட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஆரம்ப என் மகள் சலோமி சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது கர்த்தரை பேசின வார்த்தை. உட்கார முடியவில்லை, ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்க முடியவில்லை, எங்கள் தாய் தகப்பன் வீட்டில் அப்படியெல்லாம் செய்வார்கள், கற்றுக் கொடுப்பார்கள், செய்ய முடியவில்லை என்று நான் எண்ணின பொழுது, உன் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்ன பொழுது ஐ வாஸ் ஸோ ரிலீவ்ட். அவ்வளோ பெரிய விடுதலையை அடைந்தேன். எஸ் லார்ட், ஐ ஆம் ஃபார் யூ, நான் உமக்காக இருக்கிறேன், என் குடும்பத்தை நீர் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலையெல்லாம் உம்முடையவிலாக இருக்கும் பொழுது என்னுடைய வேலை நீர் உம்முடையதாக வைத்து நீ பார்த்துக்கொள்ளீர் என்று சொல்லிடுற கேரண்டி இருக்கிறதே, தட் இஸ் இனஃப். ஐ கேன் டூ நத்திங். ஒன்றும் என்னால் செய்ய இல்லாது. ஐ வில் டூ மை பெஸ்ட். என்னால் செய்ய வேண்டியதை நான் செய்வேன். பட் பில்டம், அவர்களை கிறிஸ்துவுக்குள் கட்டுவதோ ஒரு அன்பிலையும் ஐக்கியத்திலையும் சமாதானத்திலையும் பரிசுத்தத்திலையும் அந்த குடும்பம் கட்டப்படுவதோ
ஐ ஆம் ஜீரோ, என்னால் ஒன்றும் செய்யலை. காட் ஹேட்டட், தேவன் அதை வெறுக்கிறார். ஒரு மனுஷன் தானாகவே கட்டலாம் என்று சொல்லுகிறது ஒரு பகுதியை காட் ஹேட்டட். அன்று பாபிலோனிலே வெறுத்தார், இன்றும் அவர் வெறுக்கிறார். சேர்ந்து நாம் இப்படி நாம் கட்டி நாம் இந்த சபையை நாம் பெரிதாக ஆக்கவோ என்னமோ செய்ய போகிறோம் என்று எப்படி நான் சொல்ல முடியும்? காட் ஹேட் எனி மேன்ஸ் ஒர்க். எந்த மனுஷனும் தொடாத ஒரு வேலையை தான் அவர் செய்வார். காட் ஹஸ் டு பில்ட் யுவர் ஹோம், உங்களுடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னால் கமிட் த ஹோல் ஹவுஸ், முழு வீட்டையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து விடுங்கள். கர்த்தரும் உங்களை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை இவ்வாறு யோவான் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் இயேசு எல்லோரும் விசுவாசித்தார்கள். உடனே ஒரே மகிழ்ச்சியாக தோன்றுகிறது. ஆனால் அடுத்த வசனம் என்ன எழுதுகிறது தெரியுமா? அந்த வசனத்திலே யோவான் 2 கடைசியிலே வாசித்து பாருங்கள். கர்த்தரோ தன்னை அவர்களுக்கு ஒப்புவிக்கவில்லை என்று சொன்னார். மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிவார். ஏனென்றால் மனுஷன் தானாக எல்லாம் செய்து முடித்து விட்டு எனக்குரியது என்று சொல்ல பார்ப்பான். முழுமையும் ஒப்பு கொடுக்காத ஒரு மனிதன் அப்படி சொல்லிவிடுவான். முழுமையும் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே நீரே என் வீட்டை கட்டுகிறாங்க என்று அவன் பாதத்திலே அவன் கிடந்து அந்த வீட்டிலே மரியாள் மாத்தாள் வீட்டிற்கு சென்றதை போல் வீட்டிலே வரும்பொழுதெல்லாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து நீரே எல்லாம் உம்மாலன்றி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நிஜமாகவே அறிக்கை செய்து நன்னாமை ஆக்ட், என்னுடைய கரத்தின் கிரையினால் அல்ல, நான் மிஞ்சின காரியத்தில் நான் தலையிட மாட்டேன் என்று 133ஆம் சங்கீதத்தில் சொல்வதை போல் திஸ் கைண்ட், இந்த அன்பிற்கு காரியங்கள், இந்த கற்ப ஒழுக்கத்துக்குரிய காரியங்கள், என் குடும்பத்தில் நடக்கின்ற சில சேதங்கள் என்று வரும்பொழுது ஐ கேன் நாட் டூ தட், இது இஸ் டூ மச் ஃபார் மீ, எனக்கு மிஞ்சின காரியங்கள் நான் தலையிட போவதில்லை, ப்ளீஸ் கர்த்தாவே நீரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற இன்று முதல் அவன் கர்த்தரையே நம்பியிருப்பனாக. கர்த்தரை நம்பி அவன் வாழுகின்ற ஒரு குடும்பம் என்று நீங்களும் எழுந்திருக்க வேண்டும். சபை நம்ம முதலாவது கேட்ட அந்த செய்தியை போல் இட்ஸ் எக்ஸ்டெண்டட் பார்ட், அது இன்னும் படர்ந்து சென்று இந்த பூமிக்குரிய குடும்பத்தை ஆண்டவர் மதித்தாரா? எஸ், தகப்பனே தாயும் கனமனவாயாக என்று சொல்வது பாதியிலே நிறுத்தி கொள்வது இல்லை. அன்பு என்று சொல்வதை பிரித்து விட்டால் அது நல்ல சீசத்துவம் என்று சொல்லி என்று ஒரு மாயையெல்லாம் இக்காலத்திலே உலாவி வருகிறது. அது அல்ல, அவர்கள் அந்த வீட்டையும் மதித்திருப்பார்கள். மோர் தென் அதையெல்லாம் விட நிலைத்திருக்கின்ற ஒரு வீடு என்று சொல்வதெல்லாம் மை ஹவுஸ், என்னுடைய வீடு. they must come in, கர்த்தருடைய வீட்டிற்குள் உள்ளே வர வேண்டும். they must come into the church, சபைக்குள் வர வேண்டும். சபையிலே அவர்கள் கட்டப்பட வேண்டும். that is the burden. அது ஒரு பாரத்தை அனைவர் வைத்திருப்பதில்லை. தாங்கள் ஏதோ சபைக்கு வரும் பொழுது ஒரு இண்டிவிஜுவல் ஃபேக்டர், தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் சபையை வருவதற்கு விரும்புகிறதை போல வந்துவிட்டு ஹாப்பியாக போகிறது போல், ஏதோ காணிக்கையை போட்டுவிட்டு ஊழியம் செய்துவிட்டு ஏதோ செய்துவிட்டு போகிறோம் என்பதை போல் இல்லாமல், அவர்கள் தங்கள் குடும்பம் கட்டப்பட்டதை போல் இந்த நிரந்தரமான இந்த குடும்பம், நித்தியத்திற்குரிய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு பேராவல் இருப்பதில்லை. அனைவரையும் அவர்கள் அந்த இயேசு சொன்னதை போல் யார் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களையும் என்னையும் காட்டித்தான். இதோ பாருங்கள், பிதாவின் சித்தம் செய்வது என்பது விஸ்தாரமானது. நான் மாத்திரமா பிதாவின் சித்தம் செய்தேன், புத்தகத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொன்ன அர்ப்பணித்த இதோ நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏராளம் எல்லா 5 கண்டங்களில் இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், மதுரையில் இருக்கிறார்கள். மதுரையில் இருக்கிற ஒரு பெயர் கொண்டவர் இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள், தாய் எல்லாம். ஆண்டவர் அங்கே சொன்னதெல்லாம் ஒரு உறவை, ஒரு தாய்க்குரிய உறவு, ஒரு தந்தைக்குரிய உறவு, ஒரு சகோதரனுக்குரிய உறவை அவர்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்களே. நிலைத்திருக்கும் ஒரு சபை என்று சொல்வதெல்லாம், அவர் ஃபைனல் அல்டிமேட் கோல், முடிவான இலக்கு என்று சொல்வதெல்லாம் சர்ச், சபையை அநேகர் ஒதுக்கி வைத்து விடுவது பெரிய கஷ்டம். லோத்தினுடைய மனைவியை குறித்தும் எழுதும் பொழுது அதை முழு டீட்டெயில் நாம் போகாவிட்டாலும் ஒன்று நாம் பார்க்கிறோம். அது என்னவென்று சொன்னால், ஒரு வீட்டிலே அந்த லோத்தினுடைய மனைவியும் பார்த்து அழிய போகிறது. அங்கே நான் கந்தகத்தை வைத்து நான் அழிக்கப் போகிறேன். துன்மார்க்க ஜனங்கள் அவரை லோத்தின் வீட்டை பார்த்து நீங்கள் எல்லோரும் வாருங்கள் தான் சொன்னார். எல்லோரையும் தான் அழைத்தார். எல்லோரும் அங்கே போனார்கள். அநேகர் அந்த மண்ணிலே இருந்து விட்டார்கள். மண்ணுக்குரிய பேராவல், மண்ணுக்குரிய ஆசை, என்ன இதெல்லாம் அழிவதா என்று இருக பிடித்து கொண்டு வாழ்ந்தார்கள். அவரையெல்லாம் தாண்டி லோத்து தன் மனைவியாவது கொண்டு வந்து விடலாமா என்று எண்ணி அவளை கரம் பிடித்து இழுத்து வருகிறான். அவளும் ஓடி வரத்தானே செய்தாள். அதுபோன்று
ஓடி வந்த அந்த நேரத்தில் அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறுகிறாள். லோத்து மாத்திரம் அந்த பட்டணத்திற்குள், அந்த பாதுகாப்பு பட்டணத்திற்குள், அந்த மலைக்குள் போய் சேர்ந்து விடுகிறான். அதுபோல் உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஜீவியம் என்று சொல்வது உங்கள் குடும்பம் முழுவதையும் கட்டுவதற்கு பிரயாசப்படுவதற்குரிய ஒரு இடமாக இருந்திருக்க வேண்டும். லோத்து ஏனோ தெரியவில்லை, அவன் தனிப்பட்ட விதத்திலே அவன் ஒவ்வொரு அந்த பாவத்தை கண்ட பொழுதெல்லாம் அந்த ஒளிவு முக வாசலில் நின்று கொண்டு அவன் அதை துக்கம் அடைவான். அந்த நெஞ்சிலே வாதிக்கப்பட்ட, நீதி நிமித்தம் வாதிக்கப்பட்ட அந்த நீதிமான் லோத் என்று எழுதியிருக்கிறது. தனியாக அப்படி அவன் இருந்தான். தன் முழு குடும்பத்தை குறித்தும் ஒரு வித முழு பாரம் எடுத்தானோ என்று நமக்கு தெரிவதில்லை. பட் there is another part, இன்னொரு பகுதி ஒன்று இருக்கிறது. லோத்து முயற்சித்தான். அங்கே சில கைவிடப்பட்டு விட்டார்கள். அவர்கள் இந்த குடும்பத்திற்குள் சேரவில்லை. ஆனால் நோவா இருக்கிறதே, நோவா என்ற ஒருவன், இந்த 2 பேரைத்தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் சுட்டி காட்டுவார். இன்னும் சொல்லி சுட்டி காட்டுவார், கடைசி நாட்கள் லோத்தை போலவும் நோவாவின் நாட்களைப் போலவும் இருக்கும் என்று சொன்னார். இந்த நோவாவுடைய பிழை என்று சொல்வது, they were all families. ஒரு குடும்பமே வந்து 8 பேர் அங்கே இருந்த அனைவருமே ஃபேமிலிஸ், குடும்பம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை எங்கே கொண்டு வர வேண்டும்? பேழைக்குள் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், உங்களுடைய தாய் தந்தை அத்தனை பேரையும் உள்ளே கொண்டு வருவதற்கு ஜாக்கிரதை கொண்டு வந்திருக்க வேண்டும். அவர்கள் மேலே எடுக்கப்பட வேண்டும். கீழே முழு அழிவும் வரப்போகிற ஒரு காலத்திற்குள் வேகமாய் செய்ய வேண்டும் என்ற ஒரு துரிதம் இன்று அனைவருக்கு இருப்பது இல்லை. தங்கள் வீடு ரட்சிக்கப்பட்டால் போதும் என்று இருக்கிறதை போல் கண்ட அந்த லோத்து, அவன் அங்கே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிவிட்டான். தன் மனைவியை கூட அவனால் ஈர்த்து கொண்டு உள்ளே வர முடியவில்லை. ஆனால் நோவின் காலத்தில் உள்ளதை போல்தான் இப்பொழுது நடக்க வேண்டும். எல்லோரையும், தன் குடும்பத்தின் அனைவரையும் உள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். சேர்த்து அவர்களும் எந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றால், பிதாவின் சித்தம் செய்கிற இவர்கள் என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய ஓன் ஹஸ்பண்ட், உங்களுடைய ஓன் மனைவி, உங்களுடைய தம்பி, உங்களுடைய தங்கச்சி, உங்களுடைய அக்கா, அண்ணன் எல்லோரும் வர வேண்டும். நானும் என் வீட்டாரமோ என்றால் என்று யோசுவா சொன்னாரே பாருங்கள், ஒரு வார்த்தை, கர்த்தரையே சேவிப்போம் என்று உள்ளே பேழைக்குள் வந்திருந்திருக்க வேண்டும். சபை என்ற இந்த பேழையை அசைவில்லாத, அழிவில்லாத, நிரந்தரமான ஒரு பேழை. கர்த்தர் அதை காத்து ரட்சிக்கிறார். அதுபோன்ற ஒரு அந்த உறவை இங்கே இருக்கிற நம்ம எல்லோரும் பெற்றிருப்பது ஒரு குடும்பத்தையும் சேர்த்து வைத்து என்பதை மறவாதீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்க மாட்டாராம். அந்த பேர் என்ன, அவன் ஆபேலியும் அவனுடைய காயினை பார்த்து ஒரு கேட்பார். காயினை பார்த்து என்ன கேட்பார்? உன் சகோதரன் எங்கே என்று கேட்பார். உங்களை கேட்க மாட்டார். வெரி சிவர் பாய், உங்களுடைய பையன் எங்கே, உங்களுடைய மகள் எங்கே, உங்களுடைய கணவர் எங்கே, உங்கள் மனைவி என்ன ஆனால் கேட்க மாட்டேன். எல்லாம் ஆளாளுக்கு ஒரு காரணத்தை, அவர் அங்கே போய் விட்டார்கள், இவள் இங்கே போய் விட்டால், அந்த பிள்ளை லீவ் எடுத்துக்கொண்டால் அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான், அல்லது ஏதாவது ஒரு வேலைக்கு போய் விட்டார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே ஒழிய, they are not having the burden, they must come into that, அந்த பேழைக்குள் வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இல்லையே. அவன் லோத்தை போல் தனியாகவே அவன் அந்த இருதயத்தில் வாதிக்கப்பட்டு நீதிமானாக இருந்துவிட்டு போய்விட்டானோ, அவன் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டு விட்டு பிள்ளைகளெல்லாம் கைவிடப்பட்டு மனைவியும் கூட பாதி ஓடி வந்து நின்று விட்டு போகிற கதியாகி விட்டதோ, அதுபோன்று இல்லாமல் முழு குடும்பமும் அந்த 8 பேரும் உள்ளே வந்து விட்டார்கள். மகனோ அல்லது மருமகளோ அல்லது பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ, டோட்டலி 8 மெம்பர்ஸ் என்று சொல்கின்ற பகுதியை நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே அந்த ஞானஸ்நானத்திற்கு ஒப்பனையாய் சொல்லும்பொழுது அந்த 8 பேரையும் அந்த காத்து அந்த ஞானஸ்நானத்திற்கு ஒப்பாய் காக்கப்பட்டு வருகிறவர்கள், பழைய ஒளிந்து புதிதாக மாறுகின்ற ஒரு இடத்தை சொல்லும் பொழுது எவ்ரிபடி சீன்ஸை எல்லோரும் இருக்க வேண்டும். நானும் என் வீட்டாரும் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும். பிதாவின் சித்தம் செய்கிற இவர்கள் என்று தான் பெயரை வைத்திருந்திருக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, திஸ் இஸ் த சர்ச், இது சபை, இங்கே ஒரு சுய சித்தம் செய்வதற்கு அனுமதி இல்லை. டோன்ட் டூ தேட். தேவனுடைய சபையை அசூசிப்படுத்தி விடக்கூடாது. அசூசியான காரியங்கள் எதுவும் இங்கே நடந்து விடக்கூடாது. விழிப்பாக இருக்க வேண்டும். கற்பு நடக்கையோடு இங்கே வாழ வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையை தான் நீங்கள் ஆதாரமாக கொண்டது. இதில் சேதம் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் we are one family, நம்ம எல்லோரும் ஒரே சபை, ஒரே குடும்பம் என்ற அந்த உணர்வை have it with your home. உங்களுடைய முதல் வீட்டில் வைத்திருங்கள்.
தென் கம் இன் டு த சர்ச். சபைக்கு வரும்பொழுது தான் அவர் உங்களையும் சேர்த்து பிதாவின் சித்தம் செய்கின்ற இவர்களே என் தாயும் தந்தையும் என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கின்ற அந்த பந்தம் ஏற்பட முடியும். அவர்களை நீங்கள் மண்ணிலே விட்டு விட்டு வந்து விடலாமா? அதை அவங்களை அந்த மண் அந்த உப்பு தூணாய் மாற்றி நிப்பாட்டி வைத்து விடலாமா? அவளை கொண்டு வந்து நீங்கள் கற்பாறையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டாமா? உங்களுடைய வீடும் கற்பாறையாக இருந்திருக்க வேண்டும், சபையும் கற்பாறையாக இருந்திருக்க வேண்டும். நானும் என் வீட்டாரமோ என்றால் என்று சொல்லும்பொழுது எல்லோரையும் கவுண்டிங் வைத்திருந்திருக்க வேண்டும். திஸ் இஸ் மை ஒய்ஃப் இஸ் ஹியர், என்னுடைய ஹஸ்பண்ட் இஸ் ஹியர், என்னுடைய மூத்த மகன் இருக்கிறான், இளைய மகன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அக்காள் இருக்கிறாள், என் வீட்டில் இருக்கிற பாட்டி இருக்கிறாள், என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தை இருக்கிறாள், எல்லோரையும் கொண்டு வந்து வைத்திருக்கு இருந்தால் இதோ அத்தனை பேரும் பிதாவின் சித்தம் செய்கிற நான் கட்டுகிற சபைக்கு உரியவர் என்று அவர் சொல்லுவாரே. ஆகவே அதுபோன்ற ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வை நீங்கள் வைத்து இல்லாமல் கொஞ்சம் பேரை நீங்கள் மண்ணிலே விட்டு மழை பெய்தவுடன் அழிந்து விட்டு சிலரை மாத்திரம் நீங்கள் கண்மலையில் நிறுத்தியிருந்தால் சரிதானா? நீங்கள் மாத்திரம் ஓடினால் போதும் என்று எண்ணலாமா? என் மகன் ஏக்கேடு கெட்டு போனால் என்ன, என் மனைவி ஏக்கேடு கெட்டு போனால் என்ன, மழை பெய்து கரைந்து போடும் எனக்கு தெரியும் போகட்டுமே என்று விட்டு விடுவதான்? ஸ்டெட்ஃபாஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு உறுதி என்னவென்று தெரியுமா? அவர்களை நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாய் அவர்கள் மீது பிரயாசப்பட்டு செய்கின்ற ஊழியம்தான் ஒரு உத்தம ஊழியத்தினுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் லேபர். அவர் பாடுபடுவார்கள், கஷ்டப்படுவார்கள், அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அதை ஆண்டவர் சொல்லும்பொழுது நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லாமல் வேலைக்காரர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னார். வேலைக்காரர் லேபரர் என்று ஆங்கிலத்திலே பெயர். லேபர் பண்ணுகிறவர்கள் பிள்ளையை பெறுவதற்கு லேபர் பெயின் என்று சொல்வார்கள். அதுபோல் பவுல் சொன்னார், உங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுப்பதற்கு நான் அந்த கற்ப வேதனைப்பட்டேன் என்று சொல்வார்கள். அதுபோன்று ஒரு லேபர் எடுத்திருந்திருக்க வேண்டும். என் மகன் ரட்சிக்கப்பட வேண்டும், என் மகள் ரட்சிக்கப்பட வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும், என் கணவரும் உள்ளே வர வேண்டும், அவரும் திருந்த வேண்டும், அவர் ஒரு ஆத்துமா தானே, அவரும் தேவன் எனக்கு கொடுத்த என் கணவர் அல்லவோ, என் மனைவி அல்லவோ, என் பிள்ளைகள் அல்லவோ, எல்லோரும் வர வேண்டும் என்று ஒரு உறுதித்தன்மையை உங்கள் வீட்டிலும் ஆரம்பிக்க வேண்டாமோ? நீங்கள் மாத்திரம் தப்பி வந்துவிட்டால் போதுமோ? அது தனி லோத் என்று பெயருடையவனாய் இருப்பதற்கும், தப்பி விட்டீர்கள் என்று ஏதோ அக்னியிலே இருந்து தப்பினதை போல் வந்தார் என்று எழுதியிருக்கிறதை போல் அவர்கள் ஏதோ அக்னியிலிருந்து அந்த கந்தகத்திலிருந்து தப்பி வந்து ஒரு லோத்து என்று சொல்வதை போல் இல்லாமல் நோவின் போல் பிழையை போல் ஏன் உங்கள் வீட்டை மாற்றிவிடக்கூடாது? உங்கள் வீட்டையும் சேர்த்து அவர் பார்த்து, இதோ என்னுடைய சகோதரர்கள் பிதாவின் சித்தம் செய்கிற சகோதரர்கள் உங்களையும் சேர்த்து வைத்து சொல்வது உங்கள் வீட்டாரையும் உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பது அல்லவோ? அதுபோன்ற ஒரு பக்தி வைராக்கியத்தை இன்று உள்ள சபை இழந்து விட்டது. அநேகர் அதை பொருட்படுத்துவதில்லை. சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன், நீ அந்த கல்யாணத்திற்கு போ, நீ இந்த இடத்துக்கு போ, நான் மட்டும் சபைக்கு போயிட்டு வருகிறேன். ஒரு ரெப்ரசன்டேஷன். ஹூ வாண்ட் த ரெப்ரசன்டேஷன்? அங்கே உள்ள மக்களுக்கு காட்டுவதற்கா? அங்குள்ள பாஸ்டருக்கு போய் உங்களை ரெப்ரசன்டேஷனை கொண்டு வந்து காட்டி வைத்து வைப்பதற்கா? வேர் இஸ் யுவர்ஸ் உன் பிரதர், உன் சகோதரன் எங்கே என்று காயினிடத்தில் கேட்டதை போல் இன்றும் நேற்றும் என்றும் மாறார் கேட்க மாட்டாரா? உன் பிள்ளை எங்கே கேட்க மாட்டாரா? சபையிலுமே கூட சில சமயங்களில் நான் சில சகோதரர் அந்த நாட்களில் பாருங்கள் உங்களுடைய பையன் செய்கின்ற காரியத்தை கொஞ்சம் போய் பாருங்களேன் சொன்ன பொழுது சொன்னேன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் பிரதர் என்று சொன்ன சகோதரிலாம் கேட்டு நிறுத்தி வைத்து சில காரியங்களை நான் சொல்லி நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகாதீர்கள். முடிந்து விட்டது, என்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள். கடைசி வரைக்கும் பாடுபடுங்கள். போங்கள், போய் அந்த பிள்ளையை திருத்தி நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்கள் என்று நான் சொல்லி இருந்திருக்கிறேன். அதுபோல் சபையிலே அத்தனை பேரும் சேர்ந்து கட்டப்படுவதற்கு கர்த்தருடைய கரத்திலே கொண்டு வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தாவே எங்களை கட்டும். அந்த நாட்களிலே ஒரு பாடலை அந்த நெகேமியா அந்த சபையை கட்டுவதற்கு செய்த முயற்சி எடுத்ததை போல அதை சொல்வார்கள். கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், அருந்து போகாத கயிற்றால் கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் எங்களே அன்பால். Bind us together, Lord, bind us together, Lord, bind us together with cords of love. அதெல்லாம் ஆதி நாட்களே ரட்சிக்கப்பட்டு அந்த நாட்களே சகோதரெல்லாம் அப்படி நாங்கள் மகிழ்ந்து அந்த பாடலை அப்போல்லாம் கோரஸ் என்றெல்லாம் 10-15 கோரஸ் தான் இருக்கும். நல்ல சாரால் நவரேஜை பாடம் 3-4 பாடல் தான் வெளியே வந்திருக்கும். எந்தவுசை பாடல் ஒரு சிபிஎம் பாடல் ஒரு 10 இருக்கும். நடராஜ மொழியார் பாட்டு ஒரு 4 இருக்கும். இவ்வளோ தானே இருக்கும். அதுபோல் கோரஸில் இருந்த ஒரு
ஒரு கோரஸ் தான். என்ன பாடல்? இந்த கட்டும் கர்த்தாவை என்று ஒரு பாடல் திருப்பி 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 பாடி எங்கள் மனசில் அது படிந்து போய்விட்டது. அந்த ஆதி நாட்களில், பூர்வ நாட்களில் அப்படி ஒரு பாடல், எங்களை கட்டும் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும், என் குடும்பத்தை கட்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். தே சுட் பி இன் யுவர் ப்ரேயர், உங்கள் ஜெபத்தில் வைத்திருக்க வேண்டும். அது ஜெபித்து பிரயோஜனம் இல்லை பிரதர் சிஸ்டர் என்று சொல்லாதிருங்கள். ப்ரே, காட் சுட் see your intention. லோத்தை போல் தனியாக ஓடினவன் இல்லை இவன். இவன் நோயை போல் தன்னுடைய குடும்பத்தை கட்டுகிறவன், அதை பேழையே கட்டுகிறவன். அது மழை வந்தாலும் அது அழிந்து போகாத பேழை, அது நிலைத்து நிற்கின்ற பேழை என்பதை காண வேண்டுமே. ஆகவே அவர் அங்கே சொல்லி வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அதை சொல்கிறார். அவர்கள் எல்லாம் அது எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதுமே பிரியமுள்ளவர்கள் தான், எப்பொழுதுமே உடன் வேலையாட்கள் தான், பாதியிலே பிரிந்து விட்டு போயிடும் அல்ல. தோமா என்னுடைய உடன் வேலையாள் என்று முதலில் சொன்னார். பின்பு அவன் உலகத்தை சிநேகித்து இந்த பிரபஞ்சத்தை அன்பு கூர்ந்து எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று இருப்பது இல்லை. ஒரு தேவனுடைய வீடு எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இஃப் ஐ எம் ஏ கோவர்க்கர், ஐ ஷுட் பி கோவர்க்கர், ஃபெய்த்ஃபுல் கோவர்க்கர், எவர்லாஸ்டிங், நிரந்தரமாக இருந்திருக்க வேண்டும். நான் ஒரு பணியை செய்கிறேன் என்று சொன்னால் அது இட் ஷுட் பி எவர்லாஸ்டிங், எப்பொழுது இருந்திருக்க வேண்டும். ஒன்றை பற்றி அவர் பேதரிலே அவர் சொல்லுவார், மழைதான் வரும்பொழுதெல்லாம் மழை பெய்யும் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மழை பெய்யும் என்று எண்ணிக்கொண்டு மழை மேகம் போய்விட்டதாம். மேகங்கள் வந்தும் பொழியாதிருக்கிற அந்த மேகங்கள், மழை தராதிருக்கிற மேகங்கள் என்று எழுதியிருக்கிறதை, இஃப் யூ ஆர் ரெய்னிங், மழை கொடுக்கிறவராக இருந்தால், ஒரு பணியை செய்கிறவராக இருந்தால், கண்டினியூ தேர், நிலைத்திருந்திருக்க வேண்டும். தேர் இஸ் எ பிரேக்கிங் தேர், அதை ஏன் அதை நிறுத்தி கொண்டீர்கள்? ஏன் மற்றவர்களுக்கு இடர்களை வைத்து நீங்களும் இப்படி நிறுத்திக் கொள்ளலாம் என்று சொல்ல பார்க்கிறீர்கள்? There should be like that, permanently they are like that. எல்லோரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு தங்கள் பணியிலே பெர்மனண்டாக இருக்கிறார்கள். ஒருவன் உடன் வேலையாளாய் அவன் இருக்கிறான், ஒருவன் பிரியமுள்ளவனாய் இருக்கிறான். அந்த பிரியமுள்ள அப்பியாள் என்று ஒரு ஸ்திரீ தான் இருக்கிறாள், அவள் ஒரு சகோதரி, அவளும் அங்கே சபைக்கு பிரியமுள்ள ஒரு சகோதரியாய் அதை குறித்து பவுல் அகமகிழ்ந்து அதை பேசுகிறாள். உடன் போர்ச்சேவனாகி அர்க்கிப்பே என்று சொன்னான். உடன் என்ன பவுல் போய் போர்ச்சேவனாக இருந்தார், மிலிட்ரியிலே அவர் இருந்தார். இன்னும் உடன் போர்ச்சேவன் என்று சொல்வதெல்லாம் the one who stand in the front, எப்பொழுதுமே முன்னால் நின்று சபையினுடைய பாதுகாப்பிற்காகவும் சபையினுடைய கண்காணிப்பிற்காகவும் கவனமாக இருக்கக்கூடியவர்கள். அங்கே ஓனாயை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், அங்கே ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒரு சேதம் வந்துவிடக்கூடாது என்பதிலும் கவனமாய் முன்னின்று நிற்கக்கூடிய அந்த சேவனுக்கு உடன் போர்ச்சேவன் என்று சொல்கிறாரே பாருங்கள். ஒரு சிலர் அப்படி உடன் போர்ச்சேவராய் சபையை கட்டி காப்பதற்கு இருந்தார்கள். தேவர் ஏவர் லைக் தான், எப்பொழுதுமே அப்படித்தான் இருந்தார்கள். ஸ்டாண்டர்டாய் எப்பொழுதும் நிலைத்து நிற்கிறவர்களாய் அதிலே தான் தங்கியிருந்தார்கள். அப்படிலாம் என்னுடைய பெயர்கள் கூறப்பட வேண்டுமே. உங்களை மதுரை கிறிஸ்தவ ஐக்கிய சபை என்று சொல்லும் பொழுது, தேர் க்ளோரியஸ் பீப்புள் என்று ஆண்டவர் பெயரை அறிவிக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் தொடர்ந்து உடன் வேலையான இருந்தவன், எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவன், எப்பொழுதும் இவன் இந்த பணியை செய்தவன் என்று இருந்திருக்க வேண்டும். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்களுக்கு உடன் போர்ச்சேவனை அர்க்கிப்புவுக்கும். அடுத்ததை பாருங்கள், உங்கள் வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. உங்கள் வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும். தேர் இஸ் எ பியூட்டிஃபுல் கோஆர்டினேஷன் தேர். அங்கே ஒரு அற்புதமான ஒரு இணக்கம் அன்றே அங்கே இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், சபையில் வீடு இருக்கிறது, அல்லது அந்த வீடு தேவனுடைய வீடு என்று பெயர். உங்களுடைய வீட்டு நீங்கள் முழுவதும் சபைக்குள் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் கூடி வருகின்ற சபை அப்படி ஒரு தெய்வத்தினுடைய வீடாய் மாற வேண்டும். ஆண்டவர் சொல்லவில்லையா, இது நீங்கள் கல்லர் குகையை மாற்றி விட்டீர்களே, ஆகவே கேளுங்கள், இனி முதற்கொண்டு சபையானது ஜெப வீடு என்று அழைக்கப்படும். என்னுடைய ஜெப வீடு. இங்கே போய் தன்னலம் நாடுகின்ற, சுயநலம் வரலாமல் தனக்கு லாபம் தேடுகின்ற அந்த பொருளாசை கொண்டவர்கள் அல்லது வியாபாரம் செய்வது, இங்கே வியாபாரம் செய்யலாம் என்று எண்ணலாமா? இங்கே தியாகம்தான் உண்டு. தியாகத்தின் அடிப்படையில் தான் சபையை கட்டப்பட முடியும். எங்கே சாலமன் ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவர் இடத்தை கொடுத்தார். ஆதியிலே அந்த ஆபிரகாம் அந்த கூடினானே மோரியா மலை, அங்கே தான் அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு கொடுக்கப்பட்டது. தியாகம் இல்லாமல், ஆபிரகாம் கொடுத்த அந்த பலி இல்லாமல், எந்த தியாகம் இல்லாத
கிறிஸ்தனுடைய சபை எங்கே கட்டப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தத்தினாலே கட்டப்பட வேண்டும். அவர் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே கட்டப்படுகின்ற அவருடைய சபை என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இட் இஸ் எ சாக்ரிஃபைஸ். தியாகம் என்பதற்கு பதிலாய், கொடுப்பது என்பதற்கு பதிலாய், வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதை பாக்கியம் என்பதற்கு பதிலாய் லாபம் எண்ணிக்கொண்டிருக்கிற மக்கள் வந்தால் அதை துரத்தி அடிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். தட் த ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடாக இருக்க வேண்டும். ஆகிய ஒரு சபையிலே த ஹவுஸ் இஸ் தேர். அது உன்னுடைய வீடு. வீட்டிலே கூடிவர் என்ற சபை என்றாலும் சரிதான், அந்த சபையிலே வீடு இருக்கிறது என்று சொன்னாலும் சரிதான். இட் இஸ் இன்செப்பரேபிள். அது பிரித்து வைத்து கொள்ள அது இயலாது. சபை அப்படி வீடாக பாவிக்க வேண்டுமே. இது எல்லாம் கொஞ்ச காலத்தில் எல்லாம் முடிந்து விடுமே. நிரந்தரமான சபைக்குரிய அந்த அஸ்திவாரத்தில் நாம் போய் சேர வேண்டுமே. வானத்திற்கும் பூமிக்கும் வானத்திலுள்ளருக்கும் பூலோகத்திற்கும் ஒரே நாமகாராக இருக்கக்கூடிய என் பிதாவை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொன்னாரே, அதுபோன்று நிரந்தர ஒரு குடும்பமாய் சபை வாழ்ந்திருக்க வேண்டுமே. இன்னொரு சபையில் ஒரு தீமை எங்கேயும் நடந்தாலும் எச்சரித்திருக்க வேண்டுமே. அவர்களை சந்தித்தால் பேசியிருந்திருக்க வேண்டுமே. ஏன் இப்படி இருக்கு என்று சொல்லியிருந்திருக்க வேண்டுமே. பாருங்கள், நாம் எல்லோரும் கர்த்தருடைய குடும்பம் தானே என்று அதில் சீர்படுத்த முயற்சி செய்திருக்க வேண்டுமே. நாம் எந்த சபைகளோடு போட்டி போட போகிறோம்? வி லவ் காட். தேவனை நாம் நேசிக்கிறோம். எந்த சபையை நேசித்து அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று சொன்னால், இந்த ஒரு மதுரை கிறிஸ்தவ ஐக்கியத்திற்கு மாத்திரமா அவர் ரத்தத்தை சிந்தினார்? எவரிபடி எல்லோருக்கும் சிந்தினார். ஆகவே கத்தோலிக்கிறார் இந்த மனுஷனா இந்த வி ப்ரீச் காட். தேவனை அவளுக்கு நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம். ட்ரை டு சேவ் தம். அவளை ரட்சிப்பதற்கு நாம் முயற்சிக்கிறோம். வேறெவர் யுவான் எங்கே இருந்தாலும் சரிதான், நீங்கள் பக்தியாய் வாழுங்கள் என்று சொல்கிறோம். மேடம் கையான் அம்மையார் கேத்தலிக் பெண்மணியாக இருந்தாலும் சி லிவ்ட் சச் எ ஒண்டர்ஃபுல் செயின்ட்லி லைஃப். அற்புதமான பெணிலன் என்ற பெரிய பக்தன் உண்டு. அவர் இந்த மேடம் குயான் அம்மையார் இடத்திலே பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்டு தேறின ஒரு பரிசுத்தவான். ஜெசிபன் லூயிஸ் லேர்ன் ஃப்ரம் இந்த மேடம் குயான் அம்மையாரில் கற்றுக்கொண்டு வந்தவர்கள். ஆதி நாட்களில் இருந்து அநேகம் பரிசுத்தவான்கள் மேடம் குயான் அம்மையாருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டவர்கள். அந்த நாளுக்கில் இருந்த பிஷப்மார்கள் எல்லாம் கூட இவரிடத்தில் வந்து கற்றுக்கொண்டதன் நிமித்தம் பிரெஞ்சு தேசத்தில் ஒரு புரட்சி உண்டாகி அங்கே ஆட்சியை நடத்துகின்ற ஒரு அரசியலும் அந்த சபைக்கு பிஷப்பாக இருப்பவர்களும் 2 பேரும் ஒன்று தான். ஆகவே அங்கே இந்த பிஷப்மார்கள் எல்லாம் இப்பொழுது இந்த பக்தர்களாய் இயேசுவின் பக்தர்களாய் மாறுகிறார்கள் என்பதை போல் ஒரு தோற்றம் உண்டாகி அதை அவர்கள் மேடம் குயான் ஒரு நாளும் மரியாளுக்கு விரோதமாக ஒன்றும் பேசவில்லை. அது வேறு எதுவும் செய்யவில்லை. இயேசுவை நோக்கி பார்த்து இயேசு அன்பு கூர்ந்து பேசின வார்த்தைகள் தான் அவருடைய புத்தகம் முழுவதும் எழுதியிருக்கும். அவர்களுக்கு விரோதமாய் சிறைப்பிடித்து சிறையிலே போய் 7 வருடம் சிறையிலே இருந்தார்கள். ஒரு தனி அம்மையார், ஒரு ராஜரீக குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மையாரை ஒரு மோசமான ஒரு சிறையில் இட்டு அங்கே என்ன சொன்னால் தெரியுமா அந்த அம்மையார்? அதுதான் நமக்கு பெரிய ஆறுதல். மை ஹெவன் நோபடி கேன் செப்பரேட். என் பரலோகத்தை ஒருவர் நினைச்ச இயலாது, பிரித்து விட இயலாது. அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் என்னை சிறையில் போட்டோம் என்று. என் ஆத்மாவோ இது சிறையை தாண்டி கர்த்தரோடு சோவர் அங்கே பறந்து அவரோடு உலாவி மகிழ்ந்து கொண்டிருப்பது இந்த மனிதர்களுக்கு என்ன தெரியும்? ஒருவேளை சொல்ல வேண்டும் என்றால் இவர்களை நான் கம்பிக்கு பிறகு பார்க்கும்போது இவர்கள் தான் எங்கே இருக்கிறார்கள், சிறையில் இருப்பதை போல் தோன்றுகிறது என்று அவர் சொல்லி அந்த 7 வருடத்தை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை மாற்றி புத்தகங்களும் சில அங்கே சிறையிலே வந்து எழுதி சிறைச்சாலை மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி அடேங்கப்பா அவள் தொட்டவரெல்லாம் சுகமானார் என்று சொல்வதை போல் அவருடைய கான்டாக்டில் வந்த அத்தனை பேரும் சுகமாவதற்குத்தான் சிறை உண்டானதே அல்லாமல் அவளை அழித்து போட ஒருவரும் முடியவில்லையே. அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாம் பரப்பி கற்றுக் கொடுக்க வேண்டுமே. ஒரு சபை அந்த நாட்களில் போகும்பொழுது அங்கே விசாரிக்கிறது என்னவென்று சொன்னால், இன்று நீ மேடம் குய்யான் அந்த பத்திரிகை வந்து வாசித்தாயா என்று கேட்பார்கள். சிஸ்டர்ஸாக அவர்கள் கூடி ஜெபித்து இந்த வாழ்க்கையை தங்களுக்கும் வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு வந்த சில சபையினர் எனக்கு தெரியும். அதுபோன்ற ஒரு பக்தி விருத்தி ஒருவருக்கு கொடுத்திருந்திருக்க வேண்டாமா? இதை வாங்கி படி என்று சொல்லியிருந்திருக்க வேண்டாமா? நீங்கள் மற்றவர்களுக்கும் அதை கொடுத்திருக்க வேண்டும், நீங்களும் படித்திருந்திருக்க வேண்டும். எல்லோரையும் உட்படுத்தி வருகின்ற சேர்க்கிற இடம் வேண்டாமா? ஒரு கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பதை போல் சேர்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேனே. நீங்களோ வராமல் அந்த காட்டில் மேட்டில் நின்று கொண்டு வந்தபடினாலே பருந்து வந்து உங்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. நானும் உங்களை எப்படியோ பாதுகாக்க வேண்டும் விரும்பினேன், நீ வரவில்லையே, எங்கே நின்று விட்டீர்களே. ஓப்பன் அந்த திரட்டுக்கு முன்பாக ஒரு பெரிய தீங்குக்கு முன்பாக நின்று
உங்களை பிசாசானவன் கொண்டு அடித்து கொண்டு போய்விட்டானே, கூட்டி சேர்க்க விரும்பினேனே. அதுபோன்ற ஒரு பாதுகாப்பான இடம்தான் சபை. ஏனென்றால் சபையை ஒரு மனுஷன், 2 மனுஷன், 10 மனிதன், எத்தனை மனிதன் வந்தாலும் கட்ட இயலாது. ஒரு டயசிஸ் வைத்து கட்டலாம், ஒன்றும் கட்ட இயலாது. கூட்டம் கூடும், கட்டடங்கள் கட்டக்கூடும், யூஸ்லெஸ். கட்டடத்தை வைத்தான் நாம் சபை என்று சொல்கிறோம். எல்லாம் கடைசி நாள் வரும்பொழுது இதெல்லாம் ஒரு பொருளும் இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் அந்த சபை. சபை மக்களுக்கு ஒரு கட்டணம் ஆண்டவர் கொடுத்தா நன்றி செலுத்தலாம். தேட்ஸ் ரைட், நன்றி செலுத்த கூடும். பட் வி கேனாட் க்ளோரி இந்த பில்டிங் வைத்து நாம் என்ன செய்வதில்லை, மையப்படுத்துவதில்லை. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3ஆம் நாளில் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது, வந்து பாரும், 43 வருடங்களுக்கு மேலாக இதை வைத்து 43 வருடங்களுக்கு மேலாக கட்டப்பட்ட சபை எப்படி ஈஸியாக சொல்லிவிட்டு பாருங்கள் என்று கூட்டவில் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவர் இஷ்டப்படவே இல்லை. அவரோ தன்னுடைய ஆலயமாகிய சரீரத்தை குறித்து அவர் பேசினார். ஆகவே இதெல்லாம் ஒரு கல்லுக்கு மேல் இல்லாமல் ஒரு கல் இடிக்கப்படுமா? ஏன் அதெல்லாம் கொலாப்ஸ் ஆகிவிடும். இதையா குறித்து நாம் மேனே பாராட்டி கொண்டிருக்க முடியும்? அந்த நாட்களிலே, அந்த கர்த்தருடைய வருகை நாட்களிலே வெளிப்பட்ட செய்தியில் வாசிக்கிறோம், பாபிலோன் வந்து உருகிய பொழுது அங்கே உள்ள மக்கள் அனைவரும் தங்கள் செல்லாக்கும் தங்களுடைய மகிழ்ச்சும் எல்லாம் உடைந்து நொறுங்குவதைக் கண்டு ஐயோ ஐயோ என்று அடித்து கொண்டார்களாம். ஐயோ என்று ஐயோ என்று தாங்களாகவே சொல்கின்ற ஒரு இடம் வெளிப்பட்ட விஷயத்திலே பாபிலோன் மக்களுக்கு உரியதான். ஒரு காலம் நீங்கள் உபயோகித்து விடாதீர்கள், ஐயோ என்று சொல்லாதீர்கள். அடிக்கடி வீட்டிலே, சில வீட்டிலே நான் பார்த்துருக்கேன், ஐயோ ஐயோ, எதுக்கெடுத்தாலும் ஐயோ என்று சொல்வார்கள். அது பாபிலோனுக்கு ஒரு வார்த்தை என்று எனக்கு தெரியும். பட் ஐ டீச் தன், அதை நான் மற்றவர்களுக்கு நான் சொல்லுவது உண்டு. டோன்ட் சே தட், அப்படி சொல்லாதீர்கள். தட் பிலாங்ஸ் டு த லாங்குவேஜ் ஆஃப் பாபிலோன். அவர்கள் தான் தங்களுடைய செல்லாக்கெல்லாம் உடைந்து நுறங்கி உருவதை கண்டவுடன் ஐயோ ஐயோ என்று சொல்வார்கள். ஒரு 10 ரூபாய் காணா, ஐயோ 10 ரூபாய் காணா போய்விட்டது. ஒரு 2 ரூபாய் காணா, அதுக்கு ஐயோ என்று சொல்வது. அந்த கீரை கொடுக்காமல் போய்விட்டான்னு சொல்லி ஐயோ என்று சொல்லி, எதுக்கெல்லாமும் ஒரு ஐயோ ஐயோ என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை மண்ணுக்கு வாழுகின்ற மக்களுக்கு உரியது. அவையெல்லாம் நொறுங்கி போய்விடும். அதுவாக கட்டடத்தை நம்ம மேனிப்படுத்தி வாழ்கிறோம்? 100க்கு 100 இல்லை, 100% நாட். கர்த்தர் தந்த, அவர் கொடுத்த ஒரு வீட்டை பராமரிக்க வேண்டுமா? தட்ஸ் ரைட். தன்னுடைய ஆலயத்தை அந்த மோசையை கட்டின பிறகு எவ்வளோ பராமரிப்பு வேலைகளை அவர் பிரித்து கொடுக்குறார். அந்த ஆசாரியர்களுக்கு கொடுக்குறார். அந்த தட்டுமுட்டு, அந்த பனிமுட்டுங்களை எல்லாம் எப்படி செமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்றெல்லாம் அதை அவர் கற்றுக் கொடுக்குறார். க்ளீனாகி வைத்திருக்க வேண்டும், அங்கே சுற்றி 60 பேருக்கு கூடாது என்றெல்லாம் அவர் பேசி வைக்கிறார். அதை கர்த்தர் கொடுத்ததை மெயின்டைன் பண்ண வேண்டுமா? தட்ஸ் ரைட். கர்த்தர் கொடுத்ததை நாம் மெயின்டைன் பண்ண வேண்டும். அது வேறு விஷயம். அல்லாமல் கட்டிடத்தை மேன்மை பாராட்டுவதில்லை. ஒரு லீக் வந்தது என்றால், ஒரு டேமேஜ் வந்தால் செம்ம பண்ண வேண்டியது கடமையாக? ஏன், கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒரு மெயின்டெனன்ஸ் என்று ஒன்று வைத்திருக்கிறோமா? ஏன் மெயின்டைன் பண்ண வேண்டும். மெயின்டைன் பண்ண தெரியாதவன், கொஞ்சத்தில் கூட உண்மையாக இல்லாதவன் என்று சொல்லிவிடுவார். கொடுத்தேன், ஆனால் அவன் மெயின்டைன் பண்ண கூட தெரியவில்லை என்று சொல்லிவிட்டால், கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவனுக்கு அதிகத்திலும் உண்மை இருக்க மாட்டான் என்று உங்களுக்குரிய எத்தனையோ நல்ல பங்குகளெல்லாம், நித்தியத்துக்குரிய பங்கையெல்லாம் வெளியே கொண்டு வந்து போட்டுவிடுவார். இஃப் காட் ஹஸ் கிவன் சம்திங், மெயின்டைன் இட். அதை நன்றாக மெயின்டைன் பண்ணியிருந்திருக்க வேண்டும். ஆகவே த சர்ச் என்று சொல்வதெல்லாம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, எங்கே உன் சகோதரன், எங்கே உன் சகோதரி, எங்கே போனான் உங்களுடைய பிள்ளைகள் என்று கேட்டால், எனக்கு என்னமோ தெரியவில்லை, அங்கே போய்விட்டான், இங்கே போய்விட்டான் என்று சொல்வதாம். அவர் எல்லோரையும் சபைக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும். அது என்ன சபை? வீட்டிலே கூடி வருகின்ற சபை, சபையிலே கூடி வந்த வீடு, எல்லாம் ஒன்று தான். அப்படி நீங்கள் நித்திய வீட்டிற்குரியதாய் மாற வேண்டுமே. அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு அற்புதம்தான் நீங்கள் முதலாவது நடைபெறுகின்ற தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு. அப்படி நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஹூ இஸ் யுவர் காட்? உங்கள் தேவன் யார்? ஹீ இஸ் மை ஃபாதர். அவர்கள் புருஷனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர்களை தேவனுடைய சித்தத்தினுடைய பிறந்தபடினாலே, மறு ஜென்மத்தில் பிறந்ததுனாலே, இப்பொழுது பிறந்தது எல்லாம் பிதாவை, பரமண்டலில் இருக்கிற அந்த பிதாவைத்தான் நித்திய பிதாவாய் கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில் உள்ள பிதா அவர் பெற்றெடுத்தார். ஆனால் என்னுடைய சிருஷ்டிகர்த்தா இருக்கிறாரே, அவர் என்னுடைய சொந்த பிதா. அந்த ரிலேஷனை பாருங்கள். அந்த தந்தை ஒரு தன்னுடைய அந்த மகன் அல்லது மகள், அறிவு இந்த சர்ச்சில் தான் அப்படி தான் சபையிலே உங்களுக்கு ஒரு தந்தை இங்கே இருக்கிறாரா? பரமண்டல பிதாவே என்று தனியாக ஜெபித்து விட்டு போகலாம் என்று அவரை பிரித்து வாழ்கிறதை ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? பரமண்டலுக்கு பிதாவே
பிதாவே நம்முடைய சித்தம் செய்ய என் சித்தம் அல்லன்னு தனியாக சொல்வது என்பது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவர் ஜெபத்தை எப்படி கற்றுக் கொடுத்தா தெரியுமா? பரமண்டலில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவே. அப்படி ஒரு சிநேகம் அந்த குடும்பத்திற்கு வைத்திருந்திருக்க வேண்டாமா? எங்கள் பிதாவே என்று வைத்திருந்திருக்க வேண்டும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் அனுப்பிய பொழுது அங்கே என்ன என்று அவர் வாசிக்கிறோம், அநேகம் குமாரர்களை அவர் கொண்டு வந்து வரும்படிக்கு தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி கனத்தினாலும் மகிமையினாலும் சூட்டப்பட்டு அநேகரை மகிமைக்குள் கொண்டு வரும்படி அநேகம் குமாரர்களை so many sons there, அநேக குமாரர்களை குமாரர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அதை கண்டீரலாம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது இட்ஸ் எக்ஸாக்ட் லைக் ஒய்ஃபை கொடுத்ததே போல் எப்படி ஒரு கணவனுக்கு உள்ள அந்த சபைக்கு உள்ள உதவி செய்கிற பரிசுத்த ஆவியை போல் உங்களுக்கு சொல்லி தேற்றரவாளனை உங்களுக்கு ஒன்றை கொடுத்தாரே, அந்த ஒரு உறவை நீங்கள் பார்த்தீர்களா? அதுபோன்ற நித்தியத்திற்குரிய அந்த உறவாய் இயேசு இந்த பூமியிலே நம்மை எப்படி அவர் வணைகிறார் என்று சொல்லும் பொழுது எப்படி அவர் நம்மை வணைகிறார்? அவரை சகோதரர்களுக்குள் முதற் பேரானவராய் இருக்கும்படி என்று சொன்னார். யாருக்கும் முதற் பேரானவராய் இருக்கும்படி? உங்கள் வீட்டில் உள்ள 1-2 சகோதரன் அல்ல, அத்தனை சகோதரர்களுக்கும் ஒரு முதற் பேரானவராக இருக்கிறார். அப்படின்னாலே குமாரனுடைய சாயலை நாம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாரே. அல்லேலூயா. குமாரன் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தாரோ, பரத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை கேட்கவில்லை. அதையா அவர் கேட்டார், பரத்தில் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் அப்படி வாழ்ங்க கேட்டார். பூமியிலே வாழ்ந்தாரே, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்களும் மாறும்படி. அது ஏனென்றால் நாம் அவருடைய குமாரனாய் வரும்பொழுது தான் அநேகம் குமாரர்கள் என்று உள்ள பாக்கியம் கிடைக்கும். இயேசு தன்னுடைய சீசலை இந்த பூமியிலே அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார், பிதாவே நான் இங்கே இருக்க போவதில்லை, இதோ இவர்கள் இருக்கிறார்கள், இன் மை பிளேஸ், என்னுடைய இடத்துல இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதை போல் பிதாவை நோக்கி நம்மை பார்த்து சொல்ல வேண்டாமா? பிதாவே நான் முதற்குமாரன், இப்பொழுது எனக்குள்ளாக என்னைப் போலவே சாயல் உடையவர்களாய் அநேகம் குமாரர்கள் இங்கே வந்து விட்டார்கள். பாருங்கள், அத்தனை பேர்களும் உம்முடைய குமாரர்கள். என்ன உறவை பாருங்கள். அப்படிப்பட்ட உறவை நீங்கள் இச்சித்தது உண்டா, வஞ்சித்தது உண்டா? நம் அனைவரும் ஒரே பரத்துக்குரிய என்று என்ன உண்டா? ஆமாம், அவர் இருக்கிறார், அந்த அந்த மூப்பர் இருக்கிறார், அந்த பாஸ்டர் இருக்கிறார், அவருக்கு என்ன பேசிட்டு போவார், நமக்கு இருக்கிறது ஊர்பட்ட வேலையை அது இது என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் கேட்கும் பொழுது they don't know even the ABCD of the church. சபை என்று சொல்கிற அந்த குடும்பத்தை பற்றி, அந்த வீட்டை குறித்த வைராக்கியம் அவளுக்கு புரிவதே இல்லை. அவள் உட்கார்ந்து நீங்கள் அவ்வளோ நலமானதை பேசினாலும் கூட நீங்கள் நல்ல நல்ல முத்துக்களை பன்றிக்கு முண்டால் போட்டதை போல் மாறிவிடும். அவள் ஒன்றையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், விசிறி எறிந்து விட்டு போய்விடுவார்கள். குடும்பம் என்ற அந்த உறவை நீங்கள் நித்தியமாய் வாழ வேண்டும் என்றால் இந்த பூமியிலே எல்லோரும் அவருடைய குமாரர்கள் எல்லாம் மாற வேண்டும். அநேகம் குமாரர்களை கொண்டு வரும். நானும் குமாரனுடைய சாயலை தரிக்க வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் வாழ வேண்டும். அவருடைய த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய அதே இமேஜ் எனக்கும் வர வேண்டும். அவர் இப்படி பேசியிருப்பாரா, அவர் இப்படி சிந்தித்திருப்பாரா, நான் பேசியிருப்பாரா சிந்திருப்பாரா என்றெல்லாம் அதுக்கு அடுத்த இன்னொரு பக்கம் இருக்கிறது. பேச வருவதற்கு முன்பே இப்பொழுது நான் பேச போகிறேன், இந்த வார்த்தை என் மனைவிடத்தில் பேச போகிற வார்த்தை, இந்த சகோதரத்தில் பேச போகிற வார்த்தை, அல்லது எதிர் வீட்டுக்காரன் பேச போகிற வார்த்தை கிறிஸ்துவனுடைய வார்த்தை தானா, கிறிஸ்து அவர் பேசியிருப்பாரா என்றெல்லாம் நீங்கள் சொல்ல தொடங்கிவிட்டால் குமாரனுடைய சாயலை அவர் வணைந்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது, சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த குயவன் அப்படியே வளைந்து கொண்டே சப்பட்டே இருப்பதை அடிப்பார், அடித்து சீர்படுத்தி தொடர்ச்சியாக ஒரு கிரியை நடக்க வேண்டும். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படி என்று சொன்னால் ஸ்லோலி யுவர் பிகேமிங் எ சன். தேவனுடைய ஒரு அந்த குமாரனை மாறிக்கொண்டு இருக்கான். இஸ் இஸ் ஹேப்பனிங், நடந்து கொண்டு இருக்கிறதா? திஸ் இஸ் ஆல் த பெர்மனண்ட் ரிலேஷன்ஷிப் வித் த ஃபேமிலி. நித்தியத்துக்குரிய அந்த தேவ குடும்பத்திற்குரிய நிரந்தரமான ஒரு அந்த உறவு, அந்த உறவை கொண்டவர்கள் தான். தட் இஸ் எ ஒண்டர்ஃபுல் திங். அது அவர்கள் அந்த பகுதியிலே தங்களை பொறுப்பை உணர்ந்து வாழ்வார்கள். ஃபீல் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நான் அப்படிலாம் எண்ணினதில்லை என்று சொன்னால் தட்ஸ் ஓகே. டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். அறியாத காலங்களை தேவன் காணாதிருந்தார். வி நெவர் லூஸ் ஹோப். ஒரு நாளும் நம்பிக்கையை நாம் இழக்குவதற்கு நம்ம யாரையும் பேசுவதில்லை. நம் காண்டம்னேஷனை தூக்கி போட ஜென்மத்திற்கும் விரும்புவதில்லை. தேவன் எதை விரும்பினார்? அவர்
அவர் ரட்சிக்க வந்தார் ஒழிய ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க வரவில்லை. எவ்ரிபடி சுட் பி சேவ்டு. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஆகவே இதுவரைக்கும் நீ வாழவில்லையே, தட்ஸ் ஓகே. இன்று வாழ வேண்டும் விரும்புகிறீர்களாம், த்ரோ இட் அவே. பழையெல்லாம் ஒளிந்து போயின, கிறிஸ்துவுக்கு எல்லாம் புதிதான என்று ஒரு குடும்பத்தினுடைய ஆவியை உடையவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். எல்லோரையும் தேவ சித்தம் செய்கிற மக்களாய் மாற்ற வேண்டும். இது ஆண்டவர் செய்திருக்க மாட்டார், இப்படி செய்திருக்கக்கூடாது என்று உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், உங்கள் சகோதரனுக்கு கற்றுக் கொடுங்கள், உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள், உங்களுடைய கணவருக்கு சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் உள்ள எத்தனை பேர் உறவினருக்கு அத்தனை பேருக்குன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் முடியாது, ஹோப்லெஸ் என்று சொன்னால் தட்ஸ் ஓகே. சொல்லிவிடாதீர்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்மை செய்வதற்கு என்ன செய்து விடாதீர்கள், சோர்ந்து போதாங்கள். தட் இஸ் த சர்ச். அங்கே உள்ள ஒருவராவது நம்பிக்கை இழப்பது இல்லை. முக்கியமான பகுதிகளை அவர் தேர்ந்தெடுத்து கடைசியிலே சொல்லுவார். சில இடங்களிலே அந்த சில முக்கியமான இருக்க பகுதிகளெல்லாம் எடுத்து ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து வைத்து இதில் என்ன பெஸ்ட் என்று இப்போ பார்ப்பார்கள். அதுபோல் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு அதுதான் ஃபைனலாக இருக்கக்கூடிய பகுதி என்று இது பொறுக்கி வைத்து விட்டு இதில் எது முக்கியம் என்று கண்டு அதில் எது ஒரு முக்கியத்தை எடுத்து இதில் அன்பே பெரிது என்பதை கண்டதை போல் முக்கியமாக சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு பங்கு உண்டென்று தெரியுமா? இந்த மூன்றும் முக்கியம்தான். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அன்பு என்று சொல்வது தெய்வத்தோடு ஒன்றாய் மாறுவது, அவருடைய சாயலை அணிவது, அவரை போல் காட் இஸ் லவ், ஐ ஆம் ஆல்சோ லவ் என்று சங்கமமாகின்ற அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது, அதை அடைவது. தட்ஸ் ரைட். ஆனால் நவ் யூ மஸ்ட் ஹேவ் தட் ஹோப். நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இதுவரை இல்லாமட்டாலும் பரவாயில்லை, அவ்வளோதான் போச்சு, இதுவரை இனிமேல் போய் என்ன மாற முடியும். ஒரு மூக்குப்பொடி போட்டு கொண்டு இருந்தார். என்ன ஐயா இத்தனை வயதாகிறது, இன்னும் மூக்குப்பொடி போடு, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் மூக்குப்பொடி போடுவது சரிதானே, என்ன பிரதர் செய்யுது, 60 வருஷமாக போட்டு பழகின மூக்குப்பொடி, 60 வருஷம் போட்டாச்சு, இனிமேல் என்ன செய்வோம், போடுவோம் என்று சொல்லுவதா ஒரு கிறிஸ்தவன்? இது தேவனுடைய ஆலயமா, இதை நான் கெடுக்கக்கூடாது தானே, இது கெடுத்தால் கர்த்தர் என்னுடைய சரீரத்தையும் கெடுத்து விடுவாரே, பராமரிக்க மாட்டாரே, கைவிட்டு விடுவாரே என்று எண்ணி அவன் திருந்துவதற்குரிய நம்பிக்கை அவன் பெற்றானா? பெறுவதில்லை. அதற்கு பதிலாக அவன் சொல்வதெல்லாம் இத்தனை காலம் வாழ்ந்தாச்சு, இப்படியே வாழுவோம் என்று எண்ணிக்கொள்வதா? தட்ஸ் யூஸ்லெஸ். ஒரு மிருகம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அதற்கு தான் நம்பிக்கை என்று இருப்பதில்லை. அப்படி வாழ்ந்து மாய்வதா? யூ ஷுட் ஹேவ் த ஹோப். இதுவரைக்கும் நான் வாழவில்லை, இனிமேல் நித்திய உறவு கொண்டவனாய் நான் வாழ்வேன். என்னுடைய வீடும் நோவின் வீடை போல் இருக்க வேண்டும், எங்கள் சபையும் நோவின் சபையை போல் இருக்க வேண்டும். எல்லாரும் உள்ளே வந்து ஒரே குடும்பமாய் எல்லோரையும் பார்த்து அவர் சொல்ல வேண்டும், யாருடைய சகோதரன் சகோதரி என்று எல்லோரையும் உடைய குடும்பத்தை முழுவதையும் பார்த்து சொல்ல வேண்டும். இவர்கள் தான் நிரந்தரமான என்னுடைய உறவினர்கள் என்று சொல்ல வேண்டும். சும்மா உறவினர் என்று அவர் சொல்லிவிட மாட்டார். குமாரனுடைய சாயல் தரித்தவளி என்று பார்ப்பார். அவர் எப்படி அவர் யோவான் 17 சொல்வார், பிதாவே இவர்கள் உம்முடையவர்கள், இவரும் என்னைப் போலவே உலகத்தார் அல்ல என்று சொல்வதற்கு முன்பாக என்னதெல்லாம் சொன்னார் என்று தெரியும். பிதாவே நான் இவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை நான் கொடுத்தேன், பிதாவே நீ எனக்கு தந்த நாமத்தை இவர்களுக்கு நான் அறிவித்தேன், பிதாவே நீ தந்த வல்லமையை தந்தேன், பிதாவே என்னுடைய மகிமையை நான் இவர்களுக்கு நான் கொடுத்தேன், பிதாவே நீ எனக்கு காட்டின அன்பையும் அதே அன்பை காட்டினேன், என்னை நேசிக்கிறதை போல இவர்களை நேசிக்கிறேன் என்பதை அவர்களுக்கு நான் சொன்னேன். அவ்வளவும் கொடுக்கிறார். வேதத்தை கொடுத்துருக்கிறார், ஜெப வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், பரிசுத்தாவியை கொடுத்து அத்தனையும் கொடுத்து விட்டு வந்து விசாரிக்கும் பொழுது எல்லாம் புதைத்து வைத்து விட்டேன் என்று சொன்னால், மூடனே, சோம்பேறியான மனுஷனே, பொல்லாதவனே என்று கேட்க மாட்டாரா? இவ்வளவும் கொடுத்து நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரனுடைய சாயலை அணிந்து கொள் என்று சொல்லும் பொழுது நாள்தோறும் அதை குமாரனுடைய சாயலுக்கு மாறி வந்திருந்திருக்க வேண்டாமா? அவனது புதைத்து வைத்து விட்டான். அத்தனையும் கொடுத்தும் கூட டோன்ட் கேர் என்று புதைத்து வைத்து விட்டான். இந்த உலகத்திலே சில சமையலான வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு 100 ரூபாய் எங்கேயாவது பழைய 100 ரூபாய் இருக்கும் என்று சொன்னால், ஐயோ தெரியாமல் அங்கே கிடந்திருக்கிறதே, இவ்வளோ நாளும் யூஸ் பண்ணாமல் கிடந்து விட்டதே என்று ஒரு வருத்தப்படுவார். இவர்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற இத்தனையும் ஆண்டவர் கொடுத்து அந்த குடும்பத்திற்குரிய சாயலை, ஒரே குடும்பத்திற்குரிய சாயலை அணிவாயாக என்று ஒப்பு கொடுத்த பிறகும் கூட புதைத்து வைத்து விடுகிறார். யூஸ் பண்ணுவதே இல்லை, அதை பயன்படுத்துவதில்லை. அது வேத புத்தகத்தை எங்கேயோ சுருண்டு புரண்டு கிடக்கும். ஜெப வாழ்க்கையினெல்லாம் அவ்வப்பொழுது ஏதாவது தங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் ஜெபம் பண்ணி கொள்வார்கள். யாரோட சண்டை போட்டால் அந்த சண்டையில் ஜெயிப்பதற்காக ஜெபம் பண்ணுவார்கள். கொஞ்சம் காசு போய்விட்டால் அந்த காசை வாங்குவதற்கு ஜெபம் பண்ணுவார்கள். இதுதான் மண்ணுக்குரிய ஜெபத்தை ஏறெடுப்பார்களே ஒழிய
இவர்கள் பரத்துக்குரிய பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவை என்று சொல்லி பரத்துக்குரியதை கேட்டால் ஜெபம் பண்ணினார்கள். நம்முடைய நாமம் மையப்படுவதாக என்று கேட்டார்கள். உம்முடைய ராஜ்யம் இங்கே எனக்கு வருவதா என்று கேட்டார்கள். உம்முடைய சித்தம் பரமண்டலங்களே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதா என்று கேட்டால் வேகமாக கடகட என்று தூக்கி எல்லாம் தள்ளி வைத்து விட்டு அன்றன்றும் அப்பத்தை என்று எனக்கு தாரும். அதை மாத்திரம்தான் ஜெபம் செய்வார். அவர் வீட்டுக்கு சென்று பெருசாக போட்டிருந்தார், அன்றன்றும் அப்பத்தை என்று தாருங்கள். அப்படி நோக்கம் அதிலே அற்புதமான சத்தியங்கள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆயிலும் கூட அவள் போட்ட நோக்கம் எல்லாம் இன்று வயிறே எனக்கு தேவன், இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தட் இஸ் இனஃப் என்பதை போல் வாழ்ந்துவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் போய் புதைத்து வைத்து வாழ்வது சரிதானாம்? உங்கள் பிள்ளைகள் அதை புதைத்து வைத்தால் அவர்களை எச்சரிக்க வேண்டாமாம்? பைபிள் எங்கே கெட்டிருந்திருக்க வேண்டாமாம்? உங்கள் பையனுடைய பைபிள் அங்கே கிடந்தால் தட்டி எடுத்து கூப்பிட்டு இப்படி போட்டு விட்டு போக தப்பல்லவா என்று சொல்லி கொடுத்துருக்க வேண்டாமா? இப்படியெல்லாம் ஒரு நல்ல தேவனுடைய குடும்பமாய் கட்டப்பட வேண்டும். அதுபோன்ற கட்டுதலை கர்த்தர் செய்வார். ஆயத்த நிலையை நாம் செய்ய வேண்டும். குதிரை பந்தயத்தின் ஆயத்தம் செய்யப்பட வேண்டும். ஏன் சோம்பேறி இருந்து விடக்கூடாது. அத்தனை கொடுக்குற உபகரணங்களை வைத்து எவ்ரிபடி இஸ் ப்ரேயிங், எவ்ரிபடி இஸ் ரீடிங், அந்த வேதத்தை தியானிக்கிறார்கள். எல்லோரும் பரிசுத்தன் அபிஷேகத்தில் வளருகிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். எத்தனையோ காரியங்களை துரிதமாய் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அத்தனையும் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் வீட்டை கட்டாரையில் கர்த்தருடைய பிரயாசம் விருதம். நானே செய்தேன் என்று சொல்வதல்ல. குதிரை பந்தயத்தில் ஆயத்தம் செய்யப்பட்டது. ஜெயம் கர்த்தரால் வந்தது. ஃபைனலி வி ஆர் பில்ட் அஸ் எ பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தனுடைய சரீரமாய் இணைத்து நாம் கட்டப்படுகிறோம். நீங்கள் எடுத்து போடுங்கள், நான் கட்டுவேன். நீங்கள் உங்கள் சுய கிரியைகளை நீங்கள் செய்யாதீர்கள், ஸ்டாப் பண்ணி விடுங்கள், இளைப்பாறுதலுக்குள் வாங்கள். ஐ வில் பில்ட் மை சர்ச். நீங்கள் குடும்பத்தில் அதை சாதித்தோம் இதை சாதித்தோம் என்றெல்லாம் சொல்லாதீர்கள், ஒப்பு கொடுத்து விடுங்கள். நாட் மை ஒர்க், என்னுடைய கருத்தில் அல்ல, எல்லாம் மிஞ்சின காரியமாய் போய்விடும். அதில் உள்ள ஞானம் எனக்கு கிடையாது. பிற்காலம் இதை குறித்து என்ன நடக்கும் என்று கூட எனக்கு பேச தெரியாது. நாளைக்கு அது என்ன நடக்கும் என்று கூட எனக்கு தெரியாது. ப்ளீஸ் யூ பில்ட் த சர்ச் ஹவுஸ். வீட்டை நீர் கட்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். யூ டூ யுவர் டியூட்டி. அதிகாலமே எழுந்து இருட்டோடு எழுந்து அந்த பெண் அவள் வீட்டு வேலைகளை செய்கிறாள், சமைக்கிறாள், செய்கிறாள், கையை ராட்டினத்தில் வைக்கிறாள், தன்னுடைய கடமையை செய்கிறாள். ஏன் அவள் சோம்பேறி அல்ல, தன்னுடைய எதிர்களை வைத்து சகலமும் செய்கிறாள். ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு செயலை செய்தவன் தான் இந்த யோவான் அப்போஸ்தலன். அப்படி ஒரு செய்த பொழுது மனுஷன் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மீதினால் 80. ஆனால் இந்த யோவானை குறித்து ஒரு வார்த்தையை ஒரு விசேஷமாய் சொன்னார். நான் வரும் வரைக்கும் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன என்று கேட்டார். அவர் என்ன 70 80 வயது ஃப்ரேம் பண்ணி வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் அல்ல. எனக்காக ஓடுகிறான், எனக்காக பாடுபடுகிறான். அவன் துரிதமாய் அத்தனையும் பம்பரமாய் கையில் ராட்டினத்தில் வைத்து சுழட்டுகிறான். ஜீவனை தர வேண்டும், அந்த மகளுக்கு ஜீவனை தர வேண்டும். 100 வயதால் ஆனால் என்ன, அத்தனை பேரையும் கவனித்து வருகிறாளே. அவள் பிள்ளைகளையும் பேத்திகளையும் கொள்ளு பேத்தியாக மாறி அத்தனை பேரையும் விசாரிக்கிறதாய் நான் ஜீவனை தருவேன் என்று சொல்ல வேண்டாமா? ஊழியக்காரன் என்னை சுகத்தை விரும்புகிற கர்த்தர் தனக்காக ஓடுகிறவனுக்கு சுகம் வேண்டும் என்று விரும்புவார். எத்தனை பேர் ஊழியக்காரனாய் வாழ்கிறார்கள். அவர்கள் வெளியே தான் ஆட்டுத்தோலை போத்துகிற உள்ளே ஓநாய்களாய் பணம், சிலருடைய கௌரவம், தனக்கென்று ஒரு கௌரவம் தேடுகின்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை இருக்கும் பொழுது தனக்காக ஊழியம் செய்கிற ஒருவன் இருந்தால் சுகமாய் வாழ வேண்டும் என்று வைத்திருக்க மாட்டாரா? கண்டிப்பாக வைத்திருப்பார். உங்களை கர்த்தர் வரும் வரைக்கும் கூட என்ன செய்திருப்பார்? வைத்திருப்பார். இஃப் யூ யூஸ் யுவர் பாடி ஃபார் த லார்ட். கர்த்தருக்கென்று நீங்கள் சரீரத்தை கொடுத்திருந்தால், வசனம் என்ன இருக்கிறது? சரீரம் உம்முடையது. சரீரம் உம்முடையதாக என்றால் கர்த்தர் உங்கள் சரீரத்திற்குரியவராக இருப்பார். ஹீ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. உங்களை தலையை முடிவிட கீழே விழாதபடி அதை பாதுகாப்பார். சச் எ ஒண்டர்ஃபுல் காட். அதுபோன்று அதிசயமான ஒரு தேவனை நம் குடும்பத்திலையும் சபையிலையும் பெற்றிருப்பது பெரும் பாக்கியம். அதெல்லாம் உணர்ந்து சபையை நாம் மதித்து அவருடைய சமூகத்தை உணர்ந்து நாம் வாழ்ந்து கட்டப்பட தேவனான் அனுகிரகம் செய்ய வேண்டும். தேவன் சபையில் கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னை வாழும்போது அவர் தான் என்னை பாதுகாத்து வருகிறார். நான் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட ஜெபிக்கிறது என்னென்னா, என் வீட்டை நீங்கள் தான் ஆண்டவரே கட்டணும், நீங்கள் தான் இந்த இல்லத்தின் தலைவராக இருந்து கட்டணும். நான் என் சுயமுயற்சியில் நான் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் எனக்கு ஞானம் இல்லை,
எப்படி தான் நான் முயற்சித்தாலும் அது வந்து மணல் மேலே கட்டப்பட்ட வீடாக அது கொலாப்ஸ் ஆகிரும் ஆண்டவரே. நீங்கள் கட்டினீங்கன்னா தான் அது நிலச்சிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அதை தான் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த இல்லத்தின் தலைவராக இருங்க. என்னுடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொன்னது போல் என்னுடைய கண் விழிப்போ என்னுடைய கையின் பிரயாசங்களோ ஒன்றுமே கிடையாது. அவருடைய பாதுகாப்பில் தான் நானும் இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் அப்படி தான் பாதுகாத்து வருகிறார். இந்த 2 நாளைக்கு முன்னாலும் கூட நான் ஒவ்வொரு நாள் நினைக்கிறது உண்டு. 2 நாளைக்கு முன்பாக கூட நான் குடும்பத்தை பார்த்து நினைக்கிறப்போ, இந்த பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ தூரத்துக்கு அவங்க வளர்ந்துருக்காங்கன்னா, பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டிருக்குதுன்னா எல்லாமே நீங்கள் செய்த அனுகிரகம் தான். நான் அவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்ப அவங்கள எவ்வளவாய் பத்திரமாய் நீர் பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் நீர் எந்த சேதமும் அணுகாதபடிக்கு பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே, கால் சறுக்காதபடிக்கு. இந்த உலகத்தில் எவ்வளவோ தீமைகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் விலக்கி பத்திரமாய் நீங்கள் பாதுகாத்து வந்திருக்கீங்களே, அதுக்காக நன்றின்னு தான் நான் சொன்னேன். அப்படியாய் அவர் அற்புதமானவராய் அதிசயமானவராய் எனக்கு ஒவ்வொரு நாள் இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தி வர்றாரு. ஆனால் அவர் பிள்ளைங்க இந்த பூமியில் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதாதுப்பா, அந்த நித்தியமாக இருக்க போகிற அந்த வாழ்க்கைக்கு அதிக பிரயாசம் எடுக்கணுமே, அந்த ஆத்துமா வாழணுமே ஆண்டவரே. அந்த ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த பூமியில் இருக்கிறது சொற்ப நாட்கள் தான், சொற்ப வருடங்கள் தான். ஆனால் நித்தியமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே, மோடு வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு அவங்க அதிக பிரயாசம் எடுக்கணுமே. அந்த ஆத்மாவை குறித்து அவங்க கவலை இல்லாமல் இருக்காங்க, இம்மைக்குரிய சந்தோஷத்தில் போகிறாங்களேன்னு எனக்கு அதிக பாரம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது உண்டு. ஆனால் இந்த ஜெபம் வீண் போகாதுன்னு எனக்கு தெரியும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்ககிட்டையும் நான் ஒவ்வொரு நாள் சொல்வேன், நான் வாழ்நாளில் ஒவ்வொரு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது, நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, எந்த நிமிஷத்துலையும் அவர் வரலாம், ஆயத்தமாக இருக்கணும். நான் இன்னும் ரசிக்கப்பட்டுருவேன், இன்னும் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் திருடனை போல தானே வருவார். எந்த வேலையிலும் ஆயத்தமாக இருக்கணுமே, இவ்வளோ அசதியாக இருக்கக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது உண்டு. தேவன் கண்டிப்பாக டச் பண்ணுவார். எனக்கு அதிக பாரம் உண்டு. அதே போல் நான் சபைக்கும் டெய்லி நான் ஜெபிப்பேன். எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய அக்கினியில் நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழணும், இன்னும் மோடு நெருங்கி வாழணும், ஒளியில் நடக்கணும், மோடு கொண்ட ஐக்கியத்தில் நடக்கணும். எங்களை பார்த்து சகோதரின்னு சொல்லணும், சகோதரன் சொல்லணுமே, என் தாயின்னு சொல்லணும். அப்படி உங்களுடைய உறவோடு உங்கள் பரலோக குடும்பத்தோடு எங்களையும் இணைச்சிடணும் அப்படிங்கிறத என் ஆசை. நான் அவரிலும் அவர் என்னிலும் நிலச்சிருக்கணும். அவ்வளவாய் எனக்கு அவர் விலைக்கிரயம் செலுத்தி எல்லாத்தையும் தந்திருக்காரு. இந்த பூமியிலும் அவ்வளவாய் பாதுகாத்திருக்கிறார். அடிச்சுவடுகளையும் காண்பித்து சென்றிருக்கிறாரு. இவ்வளவு காண்பித்து நான் அவரை பின்பற்றாமல், நான் அவரை நேசிக்காமல் நான் அசதியாக இருந்துடக்கூடாதே, முடிவு பரியந்தம் நான் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு தான் என்னோடய பாரம். அப்படியா என் தேவன் நடத்தணும். என்னுடைய குடும்பம் ஃபுல்லாக, என்னுடைய தாய் ஃபேமிலி, என் தகப்பன் ஃபேமிலி, என்னுடைய குடும்பம், சகோதர சகோதரி எல்லாருமே இன்னும் மோடு கொண்ட ஐக்கியத்தில் வளர்ந்துடணும், அறியாதவங்க அறியணும் அப்படிங்கிறது என் அதிக பாரமாக இருக்குது. என்னுடைய ஆத்மா நான் எப்படி நேசிக்கிறது போல் அவங்க ஆத்மாவும் விளையேறப்பட்டது. அவங்களும் அண்டிக் கொள்ளணுமே. அந்த அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துருங்க ஆண்டவரே, அவங்கள தொட்டுருங்க. எப்படியாவது ஒருவரும் வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாரம். தேவன் இன்னும் என்னை ஆண்டவரே அப்படியா என்னுடைய ஜெபத்தை கேட்டு அவர் கண்டிப்பாக பதில் தருவார். இவ்வளோ நாள் என்னுடைய ஜெபத்தை அவருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்ததுனால தான் அவரே வீட்டை கட்டி பத்திரமா எந்த சேதமும் அணுகாமல் இந்த நாள் வரைக்கும் அவர் பாதுகாத்து வருகிறார். அவருடைய சமாதானத்துக்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறாருன்னா எல்லாம் அவருடைய கிருபை தான். இந்த இடத்துல ஒரு நன்மை இல்லை. அதே போல் நான் ஆண்டவர் கேட்குறது, இந்த சரீரம் உங்களுடையது ஆண்டவரே, நீங்கள் விலைக்கரையும் செலுத்தி பெற்றுக்கொண்டீங்க. நான் என்னுடைய இஷ்டப்படி செய்வதற்கு நான் அதிகாரி அல்ல, இந்த சரீரத்துக்கு அதிகாரி நீங்கள் தான் ஆண்டவரே. என்னுடைய விருப்பத்தின்படி ஒரு நாள் நான் வாழ்ந்துடக்கூடாது, என்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவளாக நான் வாழணும் ஆண்டவரே. நீங்கள் எப்படி பிதாவை மகிமைப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து ஒரே பேரான குமாரனாய் நீங்கள் எப்படி அங்கீகரிக்கப்பட்டு நேசகுமாரன் நீங்கள் பிதாவினால் நீங்கள் சாட்சி பெற்றீங்க, அதே போல் நானும் வாழணுங்கிறதா என்னோடய ஆசை. அப்படியாக தான் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என் கணவர் எல்லாரும் அந்த ஆத்துமா விளையேற பெற்றது. அவங்க உங்களுடைய பேழைக்குள்ளே அவங்க வந்துடணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அப்படியா என் தேவன் ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தருவார். அவர் விசாரிக்கிறவர், அவர் அநீதியுள்ளவர் அல்ல. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் கண்டிப்பாக பதிலளிக்கிற தேவன். நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்படியே செய்வார். என்னை முடிவு பரியந்தம் அப்படியாக நடத்துவார் என்று நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆமாம்.
ஆண்டவர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியங்கள் நான் எனக்கு மிஞ்சின காரியங்களை நான் தலையிடாமல் நான் ஆண்டவருக்குள்ள அமர்ந்திருந்து அவர் கையில் எல்லா காரியங்களையும் நான் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல கட்டாயம் செயல்படுறதுக்கு ஒரு இடத்தை நான் உண்டாக்கி தர முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் எனக்கு பொறுப்புகளை கொடுத்துருந்தாலும் அந்த குடும்பத்தை நடத்துறதுக்குரிய தலைமை பொறுப்பு என்னுடையதல்ல. அதான் கிறிஸ்து தான் எங்களோட வீட்டின் தலைவராக இருக்கிறார் என்பதையும் நான் உணரும்படி எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. எனக்கு பொறுப்புகள் கொடுத்துருந்தாலும் ஒருவேளை எனக்குன்னு சில காரியங்களை என்னோடய வீடு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான்ஸ் இருந்தாலும் என்னோட இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கொண்ட வெளிச்சத்தின்படி அது ஒருவேளை என்னோடய பார்வைக்கு சரியாக இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய சித்தம் வேறு விதமாக இருக்கும் பொழுது அதற்கும் நான் அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கொண்டேன். சில நேரங்களில் சில காரியங்கள் எனக்கு மிஞ்சி போகும்போது என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் ஒரு சரியான தருணத்தில் ஆண்டவர் உள்ளே அந்த விஷயத்தை சரி பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ தான் நான் உணர்ந்து கொண்டேன் ஆண்டவர் ஒரு தலையாய் மாத்திரம் இல்லை, குடும்பத்துக்குள்ளே உள்ளே செயல்படுறதுக்கும் ஆண்டவர் விருப்பம் கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும்போது உள்ளே காரியங்கள் ஆண்டவர் செய்வார். எனக்கு அந்த காரியத்தை நேர்த்தியாக செய்கிறதுக்கோ ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவரோட சிந்தனை அறிந்து செய்கிறதுக்குரிய ஞானம் எனக்கு துளியும் இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இடத்தை விட்டு நான் வெளியே போகாமல் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற எல்லையை விட்டு எனக்கு மிஞ்சின காரியங்களுக்கு நான் தலையிடாமல் ஆண்டவருக்குள்ளே எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுத்து நான் என்னோடய பகுதியை நான் சரண்டர் பண்ணும் பொழுது தான் அந்த காரியம் ஆண்டவருக்குள்ளாக கட்டப்பட முடியும். என்னால் அதை செய்ய முடியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே போல் என் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளாக கட்டுறதுக்கு நான் ஒரு மேப் வச்சு வாழ்கிறது ஒரு நாள் சரியாக இருக்காது. என்னையும் என் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நான் ஆண்டவர் கையில் நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கட்டும் பொழுது தான் அந்த குடும்பம் உண்மையாக கட்டப்பட முடியும். அதுதான் ஆண்டவர் கட்டுற ஒரு வீடாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், ஃபேமிலியில் இருக்க எல்லாராக இருக்கட்டும், ஆண்டவரோட கருத்தில் நான் ஒப்பு கொடுத்து அவங்களும் ஆண்டவருக்குள்ள இன்னும் ஊன்ற கட்டப்படணும், இன்னும் அவங்களும் ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கப்படணும், ஆண்டவரை இன்னும் நெருங்கி சேரணும் அப்படிங்கிற ஒரு பாரமும் ஒரு கரிசனை எனக்கு இருக்கணும். நான் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரணும், நான் மட்டும் அனுதினமும் ஆண்டவரை நெருங்கி சேரணும் அப்படின்னு இல்லாமல் எல்லோரோட ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் கரிசனை உள்ளவளாக இருக்கணும். ஏதோ ஒரு காரியம் தவறுதெல்லாம் நடக்கும்போது கூட அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் நான் முடிவு பரியந்தும் அதில் நான் ஆண்டவரோட சேர்ந்து எப்படி ஆண்டவர் என் மேலே முடிவு பரியந்தும் உறுதியாக இருக்காங்களோ, பாதியிலேயே என்னை விட்டுட்டு போகிறது இல்லையோ, அந்த ஒரு குணாதிசயத்தை நான் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து வாழணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். அதுபோல் இந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நானும் அனுதினமும் நான் மாறணும் அப்படின்ற நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு தெரிந்த சத்தியத்திலே நான் நின்று விடாமல் ஒவ்வொரு நாளும் அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மாறணும். ஆண்டவர் நீலாம் ஒரு மனுஷியாக இருக்கும்போது என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா நீ எப்படி மாற முடியுன்ற வார்த்தையெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. எல்லோரையும் ஆண்டவர் அன்பு கூர்ந்து என்னோட குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா எல்லாரும் மாறணும் அப்படின்னு ஆண்டவர் வாஞ்சிக்கிறாங்க. அதை வாஞ்சி ஆண்டவர் ஏமலை கொண்டிருக்காங்க. அதே போல தான் எல்லோரையும் ஆண்டவர் நேசிக்கிறாங்க. நான் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து போகிறதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நானும் குமாரனுடைய சாயலை வளர்ந்து கொண்டே போகணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்தவங்களையும் ஆண்டவருடைய சாயலுக்குள்ளாக அவங்க சாயலை வளர்கிறதுக்கு ஆண்டவருக்குள்ளாக நான் பிரயாசப்படணும். அந்த அன்பையும் அந்த கரிசனையும் அந்த ஆவிக்குரிய அந்த தாகத்தை ஆண்டவர் எனக்கு தரணும்னு நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிப்பாங்கன்னு நான் என் நம்பிக்கை அறிக்கையிடுறேன். ஆமீன். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சபையில் கேட்குற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னோட மனசுலையும் என் மண்ட மூளையிலையும் அதை வச்சு அதன்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருப்பேன். பைபிள் வாசிக்கும் போதும் அந்த வார்த்தைகள்லையும் ரொம்ப உறுதியாக இருக்கும்போது எனக்கு நிறையா சோதனைகள் ஏற்பட்டுச்சு. வேலை செய்கிற இடத்துல ரொம்ப சோதனை, பிரச்சனைகள், வேலை செய்யலாமா விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற பிரச்சனை எல்லாத்தையும் தாங்கி வீட்டில் ஜெபம் பண்ணும்போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ இவ்வளோ இது பண்ணுற அப்படின்னு சொல்லி பைபிள் படிக்கும்போது தேவன் எவ்வளவோ
சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் இது பண்ணியிருக்காரு. அவரை கும்பிடுற நம்ம, அவர் வழியும் நடக்கிற நம்ம வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம், இந்த மனுஷர்கள் செய்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம பயந்து அழுது கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். குடும்பத்தில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், போன மாதம்தான் என்னோடய பேத்திக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனால் அந்த மாப்பிள்ளை சோமலாதவராக இருந்திருக்கார். அது எங்களுக்கு தெரியாது. நல்ல வசதியான மாப்பிள்ளை, நிலங்கள் எல்லாம் இருக்குது, காடுகரை எல்லாம் இருக்குது. நாங்களும் சரி நம்ம பொண்ணுக்கு வயசாகிக்கிட்டு போகுதுன்னு சொல்லி சரிம்மா அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, பொண்ணு நல்லா வளர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் சரின்னு சொல்லிட்டேன், கொடுத்துட்டோம். பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளைக்கு சோமலன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எங்கிட்ட யாருமே சொல்லலை. போன வாரம் சொன்னாங்க, பொண்ணை வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, மாப்பிள்ளை இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, 2 பேரும் பிரிஞ்சு இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சொல்லி நான் கேட்கும்போது தான் விஷயத்த சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும்னு சொல்லி. இதனடா கொடுமையாக இருக்குன்னு சொல்லி நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல, நேரடியாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசினேன். இது என்ன சோதனை ஆண்டவர், 30 வயசாகிற பொண்ணுக்கு நான் இவ்வளோ காலமும் உங்கள்கிட்ட கேட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுத்தீங்க, கல்யாணத்தை நல்ல விதமாக நடத்துனீங்க, நான் எங்கள் சக்திக்கு மீறி செய்ய வச்சிங்க, எங்கள் சக்திக்கு மீறி நான் மாப்பிள்ளையும் கிடச்சாரு. ஆனால் கடைசியில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சா, என்னங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நீங்கள் தான் இதுக்கு சொல்லணும், நாங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டேன், யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும், நீங்கள் தான் நடத்தணும், எல்லாமே நீங்கள். என்னோடய குடும்பம், நான் உங்களையே நம்பியிருக்கேன், உங்களை தான் நான் எல்லாத்துலேயும் நான் கேட்பேன், ஆனால் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி டெய்லி இதை பற்றியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ மாப்பிள்ளை கூப்பிட்டு மாப்பிள்ளைக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவங்க பக்கா இந்துக்கள். அப்போ நான் ஜெபம் பண்ணேன். இப்போ மாப்பிள்ளை நல்லா இருக்கார். பிரிவு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டோடு இருக்கார், பொண்ணையும் வச்சுருக்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு அனுப்பலை. இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேவன் வந்து எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த பொண்ணை பிரிக்காமல் அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து தேவன் வச்சுருக்கார். தேவன் எங்களோட இருக்கார் எல்லா பிரச்சனைகள்லையும். அவரையே நான் நம்பி வாழ்கிறேன். என்னை தவிர, அவரை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை. குழந்தைகள் இருந்தாலும், பேரப்பிள்ளைகள் இருந்தாலும், குடும்பத்தில் அதிகமான ஆட்கள் இருந்தாலும் யாரையுமே நம்பலை, யாரையும்ட்டையும் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் தேவன் இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை என் குடும்பத்தில், என் பேத்திக்கு, என் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாரு. பிரதர் சொன்ன மாதிரி அவங்கள நம்ம விட்டுறாமல் நம்மளோட சேர்த்து நம்ம மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்லி நினைக்காம குடும்பத்தில் உள்ளவங்களோட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணுன்றதை இப்போ நான் பிரதர் பேசும்போது உணர்ந்தேன். ஆண்டவரை பற்றி பேசவும், அவங்கள நம்ம அழைச்சி வரவும், அவங்களுக்கு இப்போ நமக்கு நடந்த நல்லதை சொல்லவும், சொல்லி அவங்களையும் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ பிரதர் பேசும்போது தான் அந்த உணர்வும் எனக்கு கிடச்சிச்சு. அதனால் அதே போல் நான் வந்து குடும்பத்தில் உள்ளவங்களோடையும் நான் பேசுவேன். தேவன் எனக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் வந்து நான் வந்து நினச்சி அவங்களுக்கு சொல்லுவேன். எல்லாரையும் ஆண்டவர் பக்கம் நான் சாய்ப்பேன்னு சொல்லி உறுதி எடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இன்னைக்குள்ள மெசேஜோட என்னுடைய கடந்த வாரத்தில் நடந்த ஒரு இதை வச்சு நான் ரிலேட் பண்ண முடிஞ்சது, எப்படி கர்த்தர் என்னோட இடைப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த வாரம் ஒரு சின்ன ஒரு மனசு ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு ரொம்ப அப்படியே சோர்ந்து போன நிலைமையில் நான் காணப்பட்டேன். ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு விஷயம். ஆனால் அது குறித்து நான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதை நான் யார்ட்டையும் ஷேர் பண்ணலை. நான் அப்படியே ப்ரேயரில் விட்டுட்டு, ஏசப்பா நீங்கள் என்னோடய லைஃப்பை மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ லெஃப்ட் இட் ஆல் டு ஹிம். மறுநாள்லேயே ஒரு சேஞ்சஸ் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அவருடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையில், ஹவ் ஹீ இஸ் ட்ரைங் டு பில்ட் மீ அப், என்னை மறுபடியுமாக கட்டுவதற்கு அவர் எனக்கு உதவி செஞ்சதை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ தான் ஒன்று உணர்ந்தேன், இப்போ உடைக்கப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தருடைய கிரியை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு இன்றைக்கி கேட்ட மாதிரி ஃபேமிலி அப்படின்ற இதில் இட் இஸ் பில்ட் பியூர்லி ஆன் லவ்.
ஒரு அன்பினால் கட்டப்படுது. அந்த நேரத்தில் வந்து லவ் ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் த ட்ரூத். ஒரு அன்பு வந்து எப்போவுமே உண்மையை தான் சொல்லும். ஸோ அந்த ஒரு உண்மை வந்து நமக்கு வந்து அது பிரியமில்லாத ஒரு காரியமாக காணப்பட்டாலும் அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. அது வந்து நான் உணர்ந்து கொண்டேன் இந்த வாரத்தில். என்னுடைய லைஃப்பில் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அதை தான் நான் கேட்டு அது ஒரு கன்ஃபர்மேஷனாக இருந்தது. அந்த ஒரு விஷயங்கள் வந்து கர்த்தர் அனுமதிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது என்னையும் சரி எல்லாரையும் அந்த ஒரு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறாருன்றது அந்த ஒரு உறுதியை நான் பெற்றுக்கொண்டேன். அதே போல் எனக்குன்னு கொடுத்துருக்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய லைஃப்பில் இந்த ஒரு ரோல், இந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு ரோல் எனக்கு இருக்குது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நான் அதில் உண்மையாக அதில் வந்து இன்னும் எவ்வளோ கர்த்தர் பிரியப்படுற அந்த வழியில் நான் நடந்தேன்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் வந்து நல்ல ஒரு கர்த்தருக்கு பிரியமுள்ள குடும்பமாக அது வந்து மாறும். அதுக்கு நேராக அது வந்து வளரும். இல்லை அப்படி நான் வந்து இப்படி ஒரு ஸ்டபன்னஸோடு நான் இருந்தேன்னா கண்டிப்பாக அது ஒரு என்னது ஹேண்டிகேப்டான ஒரு இதாக பாடியாக மாறிடும். அதுவும் நான் உணர்ந்தேன். ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து மருந்து எடுத்துக்கிறோம். வி டேக் சம்திங் விச் இஸ் எக்ஸ்டர்னல். ஆனால் அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு ஃபேமிலியான ஒரு குடும்பமாக இருக்கும் போது ஒரு விஷயம் சரியில்லாமல் இருக்கும் போது அது வந்து ஒரு அன்பினால் யாராவது ஒரு எடுத்து சொல்கிறாங்க, நம்ம கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம வந்து உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து திருத்துறதுக்கும் கர்த்தர் வந்து உதவி செய்வார். அதை எப்படி மறுபடியும் பில்ட் பண்ணணும் அது கூட கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து அதை வந்து எப்படி நான் வந்து மென்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு நம்ம வந்து மெயினாக நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒப்பு கொடுத்தேன். தொடர்ந்து எனக்கு அந்த பலனை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அனுதினமும் ஏன்னா ஒரு நேரம் எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. நம்ம சுயமும் சில நேரம் எட்டி பார்க்கும். ஆனால் கர்த்தருக்கு வந்து நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு நம்ம அடங்கி போனோம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அவருடைய கிரியை நம்ம பார்க்க முடியும். அதே போல் நான் ருசிச்சிருக்கேன். தொடர்ந்து இன்னமும் அவர் ருசிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். நான் சீர்படும்படி கர்த்தர் எனக்கு உணர்த்தின நல்வார்த்தைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் கூட ஆண்டவர் எனக்கு பேசின இந்த வார்த்தைகளில் என்னுடைய சுயமான காரியங்கள் எவ்வளோக்குள்ளே நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னது போல் எனக்கும் எல்லா உறவுகளுமே இருக்குது. கணவன் பிள்ளைகள், தாய் தகப்பன், சகோதரன் சகோதரி, இப்படி எல்லா உறவுகளும் இருந்தாலும் அந்த உறவுகளுக்குள்ளே நான் எப்படிப்பட்டவளாக இருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் உணர்ந்து கொண்டேன். ஏன்னா எந்த நேரத்துலையுமே வந்து நான் அவங்க மேலே எல்லார் மேலேயுமே நான் அன்பாக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் அது எப்படிப்பட்ட அன்புங்கிறது இந்த வார்த்தைகள் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா என்னுடைய மாம்ச அன்பு நிமித்தம் நான் அவங்க செய்கிற சில தவறுகளையோ சில குறைகளையோ நான் திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிறத தான் நான் உணர்ந்தேன். நான் ஒவ்வொரு நாளுமே வந்து சில தவறுகளோ சில குறைகளையோ நான் என் கணவரிடத்துலையோ என் பிள்ளைகளிடத்துலையோ என் தாய் தகப்பன் சகோதரர்களிடத்துலையோ நான் அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அதை வந்து நான் சரி செஞ்சிருவேன் அப்படிங்கிறத தான் நான் நினச்சி நான் அதை செஞ்சுருக்கேனே தவிர இது கர்த்தரால் நான் செய்கிறேனா அப்படிங்கிறத நான் உணர்வடையலை. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நான் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி நான் மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா எந்த ஒரு காரியமே வந்து ஆண்டவர் இல்லாமல் செய்ய முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை மீறி நான் எனக்கு மிஞ்சின காரியங்களில் நான் தலையிட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்து கொண்டேன். ரெண்டாவது, நான் வந்து அவங்கள சரி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நான் அவங்க மேலே வச்சுருக்கிற ஒரு அன்பு தான் அப்படின்னு நினச்சாலுமே கூட அது என்னுடைய மாம்ச அன்பு. இன்றைக்கி பேதுரு வந்து சொன்னது போல் கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. அந்த பொறுமைங்கிறது ஒரு நீடிய அன்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்னிடத்துல எவ்வளோ குறைகள் இருக்குது அப்படிங்கிறத கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே அறிஞ்சிருக்காரு. அப்போ அவர் என் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் அவர் எனக்காக பொறுமையோடு காத்திருக்காரு. நான் சரிப்படணும், நான் சீர்படணும், இந்த மகன் எனக்கு வேணும், என்னுடைய ஊழியத்துக்கு என்னுடைய சித்தத்துக்கு இந்த மகன் வேணும் அப்படிங்கிறத அவர் நீடிய பொறுமையினால் அவர் என்னை காத்து கொண்டது போல், என்னை ரட்சித்தது போல், என்னை சீர்படுத்தினது போல், சீர்படுத்தி கொண்டு இருக்கிறது போல் நான் மற்றவங்களுக்கு அந்த அன்பை நான் வெளிப்படுத்துகிறேனா அப்படின்னு பார்க்குறப்போ அதில் நான் ஜீரோவாக தான் இருக்கேன். தேவன் உணர்த்தினது போல் இது வரைக்கும் இல்லை,
இனி பாவம் செய்யாத அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் எனக்கு இருதயத்தில் வந்துச்சு. இது முதற்கொண்டு இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பாரா, அதே போல் இது முதற்கொண்டு நான் இனிமேல் நான் ஆண்டவருடைய அன்பை நான் மற்றவங்களுக்கு நான் காமிக்கணும், மற்றவங்களுக்கு அதை வெளிச்சமாக நான் கொடுக்கணும். மத்தேயு 6 சொன்னது போல் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டார்கள், அது விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அந்த வெளிச்சம் உங்கள் வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு விளக்காக தான் இருக்கணும், அது ஆண்டவர் கொளுத்தின விளக்காக இருக்கணும். அப்போ என் வீட்டில் அது நான் வெளிச்சமாக மாறணும். என் வீட்டில் மட்டும் இல்லை, தேவன் சொன்னது போல் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருப்பாங்க. அப்போ என் வீட்டை தாண்டி என்னுடைய உறவுகளை தாண்டி என்னுடைய சொந்த உறவுகளை தாண்டி எனக்கு அடுத்தாப்பில் இருக்கிற எல்லா உறவுகளையும் என்னுடைய சகோதரன் சகோதரிகள் சபையில் இருக்கிறவங்க மற்ற யாராக இருந்தாலும் சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் வெளிச்சமாக மாறும்போது அந்த கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய அன்பை அவங்களும் ருசிச்சுக்குவாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். இதுவரைக்கும் நான் செய்த எல்லா காரியங்களுக்காக ஆண்டவரத்தில் நான் மன்னிப்பு கேட்குறேன். இனி முதற்கொண்டு நான் அன்பின் நிமித்தம் எல்லாரிடத்துலையும் நான் கர்த்தரை வெளிப்படுத்தணும்னு நான் பிரயாசப்படுறேன். அதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரை சோதரிக்கிடவும். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். பரலோக பிதாவே, எங்களை அன்பினால் கட்டீர நல்ல கர்த்தர் நீர். உம்மாலன்றி ஆண்டவரே நாங்கள் அன்பு இன்னதென்று அறியோம். தேவரீர், உம்முடைய ஞானம் எங்களுடைய ஞானம் அல்ல. உம்முடைய ஞானத்தின்படியும் உம்முடைய அன்பின்படியும் எங்களை யாவரையும் அணைந்து உங்கள் உகந்த பாத்திரங்களாய் நித்தியத்திற்குரிய குடும்பங்களாய் கட்டப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். பலத்துக்குரிய ஒரு நாட்களே எங்கள் மத்தியிலே செய்யவும் நாமத்தை மையப்படுத்தவும் ஜெபம் செய்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.